அங்கங்க வந்து காந்தி முஸ்லீம் சுட்டு கொண்டான் அவனு ரூமர்ஸ். இது நடக்க போகுதுங்கிறது பல இடத்துல தெரிஞ்சு பல இடத்துல RSS காரன் ரேடியோ திறந்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருக்கான். இந்த செய்தி தானே பல இடத்துல எல்லாம் வந்து சீட்லாம் வச்சு கொண்டாடி இருக்காங்க. இங்க சென்னையில கூட தேராய நகர்ல பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து அதுக்கு இனிப்பு கொண்டாடினாங்க. நார்மணி செய்தியில என்ன சொல்லுது அகில இந்திய வானொலினா, இன்று காந்தி கோட்சே என்ற இந்துவால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதான் ரேடியோல அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா முஸ்லிம்ஸுங்க மேல இப்படி நடக்குது அப்படிங்கறதுனால இந்து அவன் சுட்டுக் கொண்டான் அப்படிங்கிறதா அறிவிப்பு மாதிரி அன்னைக்கு அந்த செய்தி வந்துச்சு. ஆல் இண்டியா ரேடியோ என்ற அக்ரஹார ரேடியோ பெரியாரை பற்றி பேசாம பெரியார புறக்கணிச்ச ரேடியோ, பெரியார கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரேடியோல பேச வச்சு நீங்க வந்து உடனே செஞ்சாதான் இதுக்கு வந்து நீங்க காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமை உண்டாக்கி பெரியார வந்து அந்த ரேடியோல பேச வச்சாங்க. காந்தியாரின் இடத்தை நிறைவு செய்பவர் இந்த நாட்டில் எவருமே இல்லை. மக்கள் தங்களது அரசியல் மத வேறுபாடுகளை மறந்து சகோதர பாவத்துடன் நடந்து கொள்வதே நாம் காந்தியாருக்கு செய்யும் மரியாதை ஆகும். தென்னாட்டு திராவிடர்கள் இயல்பாகவே நாட்டில் அமைதியையும் சமாதானத்தையும் நிலைக்க வைப்பார்கள். இதுதான் அந்த பெரியார் சொன்ன விஷயங்கள். அதனால இங்க ஒரு பாப்பாருக்கு எந்த சேதமும் இங்க இல்லாமல் வந்து காப்பாற்றப்பட்டது. கோட்சே வந்து எங்க தண்டனையை அவங்க உறுதிப்படுத்துறாங்க. உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய அஸ்தியை இந்தியாவில் இருக்கிற எந்த இதுலயும் நதி கரைக்க கூடாது. காரணம் வந்து காந்தியினுடைய அஸ்தியை வந்து இந்தியாவில் இருக்கிற நதியில நீங்க கரைச்சி வந்து ஏற்கனவே தீட்டாயிடுச்சு, அசிங்கப்படுத்திட்டீங்க. காந்தி அஸ்தி கரைக்கப்படாத ஒரு இது வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்து நதி தான். அப்ப அந்த சிந்து நதியில தான் என்னுடைய அஸ்தியை நீங்க கரைக்கணும். அந்த சிந்து நதியில என்னுடைய அஸ்தியை இப்ப நீங்க கரைக்க முடியும்னா பாகிஸ்தானை இந்தியாவோடு உருவாக்கி ஒரு அகண்ட பாரத்தை உருவாக்குகின்ற ஒரு காலகட்டத்தை தான் என்னுடைய வந்து அஸ்தியை நீங்க அங்க போய் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் அவன் வந்து அவனுடைய இதை கேட்டுக்கிறான். காந்தியினுடைய இந்த செல்வாக்க பார்ப்பனர்கள் தனக்கான செல்வாக்காக காந்தியை வந்து அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். பார்ப்பனர்களுடைய பேச்சை கேட்டு காந்தியினுடைய நடைமுறை செல்வாக்குகள் ஒரு சமூகத்தினுடைய பொது கருத்தா மாறுகிற போது அந்த காந்திங்கிற பிம்பத்தை வந்து நாங்க உடைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் பெரியார் வந்து காந்தியை எதிர்ப்பை வந்து தொடர்ச்சியாக அப்புறம் கையில் பேசுறார். கிட்டத்தட்ட அம்பேத்கரும் காந்தி எதிர்ப்புக்கான ஒரு கருத்து இந்த கருத்தில் தான் அவர் எடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். தோழர் கரிகாலர் வந்து பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு கோணங்களில் தமிழ் மன்னர்கள், தமிழர் அடையாளம் இவையெல்லாம் வந்து ஒரு பார்ப்பனத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற செய்திகளை வந்து ஆழமாக பேசியிருக்கிறார். தமிழ் தொடர்பாக ஒரு அறிஞருடைய படத்தை நம்ம இன்னைக்கு திறந்து வச்சிருக்கோம். பாவாணர் அவரும் தமிழர் தான். அது அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் ஒருவர் தான் பெரியாரா அப்படின்னு சொன்னவங்கல்ல, இவர் படத்தையும் வச்சுருந்தாங்க, பாவாணர் படத்தையும் வச்சுருந்தாங்க. இவரும் பெரியார் தானேன்னு சொல்லி. ஆனால் இந்த பெரியார் வந்து பெரியாரை தான் தலைவராக அவர் ஏற்றிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருக்கு. அதனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, மணியரசனா அவர் சொல்றாரு, பெரியார் ஒரு பெரியார், அவர் தொண்டு எழுத்து மற்றமன்று செயற்கரிய செய்வதே பெரியார் இயல்பு. பிராமணியத்தை போக்குவதும் பகுத்தறிவை புகட்டுவதும் மூட பழக்க வழக்கங்களை ஒழிப்பதும் தமிழரை தன்மானத்தோடு வாழச் செய்வதுமே பெரியாரின் உண்மை தொண்டு. விடுதலை, குடியரசு முதலிய கிழமைகளின் எழுத்து மாற்றம், அது எழுத்து மாற சொல்றாரு. பெரியாரின் பெரும்படை தலைவர் போல் தம்மை காட்டிக்கொள்வது அப்படின்னு சொல்றாரு. அவர் பெரியாரை பற்றி தனக்கு என்னென்ன உதவி பண்ணார் பெரியார் அப்படிங்கிறத பற்றி தான் அவர் சொல்றாரு. நான் தமிழ் நலம் பற்றி ஏதேனும் சொன்னால் அதெல்லாம் நீங்களே தமிழ் பண்டிதர்களை சேர்த்து கொண்டு கிளர்ச்சி செய்யுங்கள். நான் உங்களைப் போல பண்டிதன் அல்லேன். படியாத மக்களிடம் சென்று அவர்களுடைய அறியாமையை எடுத்து காட்டி என்னால் இயன்றவரை சமுதாய தொண்டு செய்பவன் என்று பெரியார் என்னிடம் சொன்னார். என் ஒப்பியல் மொழி நூல் பற்றி ஈரோட்டிலிருந்து 5 பக்கம் தம் கைப்பட எழுதியிருந்தார். அப்புத்தகமும் 100 படிகள் என்னிடம் விலைக்கு வாங்கினார். சில முறை அவருடைய கூட்டத்துக்கு நான் தலைமை தாங்கி இருக்கிறேன் என்று சொல்லி தனக்கு எந்த எல்லாம் பண உதவியெல்லாம் செய்தார் அப்படின்னா சொல்லி ரொம்ப பெரியார் அவர் பாராட்டி பேசியதோடு, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 3 தலைவர்கள் அப்படின்னு சொல்லி 3 பேரை அவர் சொல்கிறார். யாரை சொல்கிறாருன்னு சொன்னால், 1 திருவள்ளுவர், 2 மறைமலையடிகள், 3 பெரியார். இவர் தான் வந்து தமிழ்நாட்டில் 3 தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அதற்காக அந்த 3 தலைவர்களையும் பாராட்டி இந்த 3 பேர் தான் தலைவர் அப்படிங்கிறத பற்றி அவர் ஒரு வெண்பா பாட்டை எழுதியிருக்கிறார். வள்ளுவர் மறைமலை மரப் பெரியார் தென்னிய மூவர் தென்னகத் தோன்றினர் அப்படின்னு சொல்லி இவங்க தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு பெரியாரையே தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர். அவருடைய பிறந்த நாளில் தான் இந்த படத்தை நம்ம திறந்து வச்சிருக்கோம். ஒரு செய்தி இந்த தலைப்பு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காந்தியடிகள் படுகொலை ஏன் இன்றும் பேசு பொருள் அப்படிங்கிறதான் தலைப்பு. ஏன் வந்து நம்ம காந்தியடிகளுடைய கொலையை இப்போதும் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு கேள்வி. காந்தியடிகள் தானே ஒரு தேசத்தந்தை.
தேசத்தந்தை படுகொலை செய்யப்பட்டதை விட உச்சபட்ச படுகொலை வந்து கிடையாது. ஃபாதர் ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிறவரை படுகொலை செஞ்சீங்கன்னா அது தேசத்தோட, இப்போ ஆப்ரஹாம் லிங்கன் எப்படி நீங்கள் படுகொலை செஞ்சதை பேசுகிறோமோ, தேசிய தலைவர் பிரபாகரன் எப்படி மரணத்தை பற்றி பேசுகிறோமோ, அதற்கு ஈடானவர் தான் காந்தி. அவர் என்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு படுகொலை. அவருடைய படுகொலை அப்படிங்கிறது பேசு பொருளாக இன்னைக்கு யார் பேசுகிறாங்கன்னு சொன்னால் நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம். வேற யாரும் வந்து காந்தியினுடைய படுகொலையை பற்றி பேசுறதில்லை. காந்தி ஜெயந்திக்கு அரசாங்கம் லீவ் விடுது, ஆனால் காந்தி படுகொலைக்கு அரசாங்கம் லீவு கிடையாது. காந்தி படுகொலையில் என்ன உறுதிமொழி எடுக்கிறான்னு சொன்னால் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி தான் காந்தி படுகொலையில் எடுக்கிறான். நியாயமாக காந்தி படுகொலையில் என்ன எடுத்திருக்குன்னு சொன்னால் மதவெறி எதிர்ப்பு கண்டன நாள் அப்படிங்கிறது தான் அதுக்கு எடுத்திருக்கணும். ஆனால் அதுலேயும் அவர் டைல்யூட் பண்ணி அது வந்து ஒரு தீண்டாமை, அதுவும் ஜாதி கூட கிடையாது, தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி அப்படின்னு சொல்லி அதை வந்து கடந்து போக வைத்து விட்டார். அது மக்கள் மன்றத்தில் காந்தி படுகொலைங்கிறது வரவே கூடாது அப்படிங்கிறத ஒரு திட்டமிட்ட ஒரு சதி அரங்கேற்றப்பட்டு இருக்கிறது. காந்தி எதுக்காக படுகொலை செஞ்சாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அது யாரு கொண்டவர் பாப்பானுங்க, மகாராஷ்டிரா பாப்பானுங்க, சித்பவான் என்று சொல்லப்படுகிற பார்ப்பான்லேயே உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கும்பல், ஒரு 1 டஜன் கும்பல் வந்து திட்டமிட்டு காந்தியை வந்து படுகொலை செஞ்சது. காந்தி இந்த தேசத்தந்தை இந்த நாட்டிலிருந்து அவர் அழிக்கப்பட்டு விட்டார், கடத்தப்பட்டு விட்டார். எதனால் வந்து காந்தியினுடைய அடையாளம் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றிலாம் இன்றைக்கி சாதாரண மக்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும், அந்த தேசப்பிதாவை படுகொலை செய்தவர்கள் தான் இந்த நாட்டினுடைய தேச பக்தர்களாக இன்றைக்கு மாற்றிட்டாங்க. அவங்க தான் இன்றைக்கி நாங்கள் தான் உண்மையான தேசபக்தர்கள் அப்படின்ட்டு அவங்க தான் இன்றைக்கி வந்து அவங்க வந்து இன்றைக்கி அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுருக்கமாக சில விஷயங்கள் இப்போ என்கிட்ட பேசு பொருள்னு சொன்னதுனால சில விஷயங்கள் காந்தியை பற்றியான ஒரு குழப்பமான அணுமுறை இருக்குது. காந்தியை வந்து பெரியார் எப்படி பார்த்தார், காந்தியை வந்து அம்பேத்கர் எப்படி பார்த்தார், காந்தியை வந்து பார்ப்பனியம் எப்படி பார்த்தது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வந்து காந்தியை பற்றி இருக்கு. பெரியாரை பொறுத்தவரையில் காந்தியினுடைய அப்ரோச் என்ன, பெரியார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, காங்கிரஸுக்கு பெரியார் போனதுக்கு காரணமே காந்தியினுடைய கொள்கைக்கு தான் காங்கிரஸ் போகிறார். காந்தியினுடைய கொள்கை என்ன, கதர், பேசிக் எஜுகேஷன், தீண்டாமை ஒழிப்பு, மது விலக்கு, இந்த 4 சமூக சீர்திருத்த கொள்கைகளுக்காகத்தான், காந்தியினுடைய சமுதாய கொள்கைக்கு தான் பெரியார் போனாரை தவிர காந்தியுடைய அரசியல் கொள்கைக்காக காந்தி அவர் ஏற்றுக்கல. இந்த 4 கொள்கையிலே எனக்கு பிடித்தது தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறதான் பெரியார் வந்து சொல்றார். அப்ப இந்த 4 கொள்கையிலே பரப்புறதுல கதரை பரப்புறது, மதுவிலக்கு, கதரை பரப்புவதற்கு ஊரா கதரை தூக்கிட்டு போனாரு, மதுவிலக்குக்காக வீட்டில் இருக்கிற தென்னை மரத்தை வெட்டினாரு, அப்புறம் வந்து பெரிய போராட்டங்கள் நடத்தினாரு, சிறைக்கு போனாரு. காந்தியே வந்து அந்த ஈரோட்டில் வந்து இந்த 2 பெண்கள், பெரியார் குடும்பத்து பெண்கள் தான் வந்து முடிவு செய்யணும் இந்த மதுவிலக்கு பாடல் சொன்னார். அந்த அளவுக்கு எந்த ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் அதில் முழு மூச்சாக இறங்கி செயல்படக்கூடியவர். தன்னுடைய வீட்டில் இருக்கிற தென்னை மரத்தெல்லாம் வெட்டினாரு. இதெல்லாம் வந்து ஒரு காந்தியுடைய நிர்மாண கொள்கை பெரியார் ஏற்றுட்டு இருந்தார். எதுல பெரியாருடைய காந்தி வந்து வேறுபட்டு போனார்னு சொன்னா, காந்தியாருடைய சில அணுகுமுறைகள்ல பெரியாருக்கு வந்து சில வேறுபாடுகள்லாம் வந்துச்சு. என்ன வேறுபாடுன்னு சொன்னீங்கன்னா, அவர் காங்கிரஸ் தலைவராக இருந்த அந்த குருகுலத்தில், சேரன்மாதேவி குருகுலத்தில் அந்த பார்ப்பனர் பிள்ளைகளுக்கு தனித்த சாப்பாடு போடப்பட்ட பிரச்சனையில் காந்தி செய்த ஒரு நடுநிலையான ஒரு சமரசம், அதை பெரியார் விரும்பல. அது ஒன்னா சேர்ந்து சாப்பிடணுங்கிறத விட நீங்க அது ஒரு பார்ப்பனர் தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சதை பெரியார் அது விரும்பல. வைக்கம் போராட்டத்தில் பெரியார் காந்தி நடந்து கொண்ட சமரசத்திலையும் பெரியாருக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு. இந்த 2லையும் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டிருந்த பெரியார் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற கொள்கையை வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள போராடி இருந்திருக்க நேரத்தில் காங்கிரஸ் கட்சி அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னப்ப காங்கிரஸ் விட்டு வெளியில வந்த பெரியார், காங்கிரஸை விட்டு வெளியில வந்ததற்கு பிறகும் காந்தியினுடைய இந்த சமூக கொள்கை, இந்த மதுவிலக்கு கொள்கை, இந்த தீண்டாமை கொள்கை, இதை வந்து பெரியார் ஏற்றுக்கிட்டு தான் இருந்தார். அவருடைய குடியரசு பத்திரிகையில வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த சிம்பிள் அந்த தலையங்கத்தில் வந்து காந்தி படத்தை தான் அவர் போட்டுக்கிட்டு இருந்தார். அவர் காங்கிரஸ் விட்டு வெளிவந்தாரே தவிர காந்தியினுடைய அந்த சமூக சீர்திருத்த கொள்கையில் பெரியார் தொடர்ச்சியாக அதை ஏற்றுக்கிட்டு தான் இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து பெரியாருக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு வருது. என்ன விஷயம் சொன்னா, காந்தி வந்து ஒரு கூட்டத்தில் பேசுறார் தொடர்ச்சியாக. என்ன அப்படின்னா, வர்ணாசிரம தர்மம் என்பது இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி மைசூர்ல அவர் பேசுறார். தொடர்ச்சியாக வர்ணாசிரம தர்மத்தை ஆதரித்து பேசுறார்.
சரி, இதற்கு பிறகும் நம்ம வந்து காந்தி வந்து பேசிட்டு இருக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி நேரடியாக போய் காந்தி கிட்ட இதை பற்றி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி 1927 பெங்களூருக்கு இருந்த காந்தி கிட்ட பெரியார் நேராக போறார். நேராக போய் நீங்க வர்ணாசிரம தர்மத்தை பேசுறீங்களா, இது நியாயமா, இந்த கருத்து என்ன கருத்துல நீங்க பேசுறீங்க? பெரியாரோட ராமநாதன் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்ததில் ஒருவரான சுயமரியாதை இயக்கத்திலிருந்த ராமநாதன் அப்படிங்கிறவரும் பெரியாரோட போறாங்க. இந்த சந்திப்புக்கு ராஜாஜியும் ஏற்பாடு செய்யறாரு. ராஜாஜியும் அந்த பெரியார்ல போறாரு. அப்ப பெரியாருக்கும் அவருக்கு நல்ல ஒரு உரையாடல் நடக்குது. அந்த உரையாடல் வந்து பெரியார் வந்து குடியரசு பத்திரிகையில உடனடியாக அந்த உரையாடலை வெளியிடலை. குடியரசு பத்திரிகையில அந்த உரையாடலை வெளியிடாம இந்த சந்திப்புக்கு பிறகு 1 மாதம் கழித்து பெரியார் குடியரசு தலையங்கத்தில் எழுதுறப்ப, நான் வந்து இந்த வர்ணாசிரமத்தை பத்தி காந்தி பேசிட்டு இருக்கிறாரு, நான் அவரை போய் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது, நான் அவரை சந்தித்து பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டது, நான் அவரை சந்திச்சு 2 மாதங்கள் ஆகியும் ஏன் இந்த செய்தியை நான் வெளியிடலை அப்படின்னு சொன்னா, பெரியார் என்ன சொல்றாருன்னா, இப்ப நிறைய பேர் காந்திகிட்ட போய் நான் பேசுறேன், பிரபாகரனை நான் பார்த்தேன், பிரபாகர்கிட்ட போய் பேசுறேன், பிரபாகர்கிட்ட படுத்து தூங்கினேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அன்னைக்கு வந்து நான் காந்திகிட்ட பேசுறேன், காந்திகிட்ட போய் நான் கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தற்பெருமைக்காக ஒரு கூட்டம் வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால, அந்த தற்பெருமையை நான் அடியோடு வெறுக்கிற காரணத்தினால நான் வந்து அந்த செய்தியை வெளியிடல அப்படின்னு ஒரு பதிவு போட்டு என்ன சொன்ன அப்படிங்கிறத பத்தி அவர் வெளியிடல. இந்த உரையாடல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து 1948 காந்தி இறந்து போன அடுத்த மாதத்தில் தான் இந்த உரையாடலை வெளியிடுறாங்க. 27 சந்தித்த உரையாடல் 48 தான் குடியரசு வெளியிடுறாங்க. எதனால அது தாமதம் வெளியிட்டாங்கன்னு சொன்னா, இந்த நமக்குள்ள நடந்த இந்த சம்பாஷணை உரையாடலை என்னுடைய சம்மதம் இல்லாமல் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி காந்தியார் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கண்டிஷன் கேட்டுக்கிறார். ஸோ காந்தியோட அந்த நாணயத்தோட நான் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டேன், அதனால வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உரையாடலை வந்து பின்னாடி வந்து 48 வெளியிடுறாரு. அப்ப என்ன உரையாடல் அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு 3 பாயிண்ட் வந்து சொல்லப்படுது. காந்தி என்ன சொல்றாரு, முதல்ல என்னங்கன்னா, இந்து மதம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கா, நீங்க இந்து மதத்தை பற்றி பேசுறீங்களா, இந்து மதம் ஒரு மதம் இருக்கா, அது பல்வேறு கலவை, ஆமா இந்து மதங்கிறது ஒன்றும் இல்லை, இதுக்கு யார் அத்தாரிட்டி, யாருக்கு அது பண்றது, ஆனா இந்து மதங்கிற பேர்ல இன்னைக்கு வர்ணாசிரம தர்மத்தையும் வேதத்தையும் தான் பேசிட்டு இருக்கான், தீண்டாமை வந்து இன்னைக்கு நியாயப்படுத்துற விஷயங்கள் அதுல இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பெரியார் வந்து கேட்கிறாரு. இப்ப காந்தி சொல்றாரு, உண்மைதான், அதுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி கிடையாது, இது யாரு இந்த மதத்தினுடைய தலைவன், இது யார் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட புனித நூல் எதுவுமே கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப நம்ம தான் வந்து இந்து மதத்துக்கு ஒரு கொள்கையை சொல்லி, இந்து மதத்துல தீண்டாமை கிடையாது, இந்து மதத்துல நல்ல கொள்கையெல்லாம் நம்ம சொல்லி இதுதான் இந்து மதம் நம்ம சொல்லலாம்ல அப்படின்னு காந்தி வந்து ஒரு வாதத்தை வைக்கிறார். பெரியார் என்ன சொல்றாருன்னா, அது நடக்காது, எப்ப இந்து மதத்தை வந்து உங்க இஷ்டப்படி மாத்திக்கலாம்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ, உங்களுக்கு பிறகு இன்னொருத்த வந்து நீங்க சொன்னது தப்புன்னு சொல்லி அவன் இன்னொரு மாடியை கொண்டு போயிடுவான். அப்ப இது எங்க போய் முடிய போகுது இந்த விஷயம் அப்படிங்கிறத வந்து பெரியார் வந்து ஒரு கேட்கிறார். 2வது விஷயம் வந்து பெரியார் சொன்ன விஷயம் என்னன்னா, காந்தி நீங்க வந்து வர்ணாசிரம தர்மங்களுக்கு எப்படி நியாயப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப காந்தி வந்து ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதாவது அந்த தரைப்படை, காலாட்படை, விமானப்படை அப்படின்னு ஒரு சமூகத்தில் எல்லா படைகளும் தேவைங்கிற மாதிரி அரச பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் அப்படிங்கிற ஒரு பிரிவு சமூகத்தில் தேவை. இந்த 4 பிரிவு அவங்கவுங்க வேலையை செஞ்சாதான் சமூகத்துக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் இந்த 4 பிரிவுகளே ஒருத்தன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் கிடையாது. அந்தந்த சமூகத்தில் இருக்கிறவன் அந்தந்த சமூகத்தினுடைய கடமைகளை நன்றாக செய்தால் அதன் வழியாக அவன் உயர்ந்தவன் ஆகிவிடுகிறான். சூத்திரன் தன்னுடைய கடமை செஞ்சா நல்லா செஞ்சா அவன் உயர்ந்தவன் தான், பிராமணன் நல்லா செஞ்சா உயர்ந்தவன் தான், அப்படி அவன் வந்து உயர்ந்தவனா வந்து அவன் மாறிடுறான் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நீங்க பேசுறது வந்து கருத்தியல் ரீதியா சரியா இருக்கலாம், ஆனா நடைமுறையில அப்படி இல்லை. நீங்க ஏன் இந்த கருத்தியலுக்கு வந்தீங்கன்னா, உங்களை சுத்தி இருக்கிற பிராமணன் பூரா இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லி உங்க மண்டையில மூளை செலவை செஞ்சு வச்சிருக்கிறான், அதனாலதான் நீங்க இப்படி நடைமுறைக்கு விவாத ஒரு கருத்தை வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவர் பெரியார் சொன்னார். இல்ல பிராமணர்கள் நீங்க பேசிட்டே இருக்கீங்களே, பிராமணர்கள் மேல உங்களுக்கு என்ன வெறுப்பு அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப இங்க பக்கத்துல உங்க பக்கத்துல ராஜாஜியோட இருக்கிறாரு,
அவர் ஒரு பிராமணர் தானே, அவர் தானே அவங்க சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அவர் மேலே என்ன அவங்களுக்கு வெறுப்பு? அப்போ பெரியார் அவரை வச்சுட்டே சொல்கிறாரு, ராஜாஜி மேலே எனக்கு மதிப்பு உண்டு, அவர் நல்ல சமூக தொண்டர், தியாகம் பண்ணவர், நல்ல தியாகி தான், நல்ல பொது தொண்டு, அவர்கிட்ட நல்ல நேர்மை இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இந்த நல்ல அம்சங்கள் எத்தனையும் தன்னுடைய சமுதாயத்துக்காகத்தான் அவர் பயன்படுத்துகிறார். எல்லாருக்கும் பொது சமுதாயத்துக்கு அது வந்து அவர் பயன்படுத்தலை. ராஜாஜி வச்சுக்கிட்டே சொல்கிறார் அப்படி சொல்லி பெரியார். அப்போ எல்லா பிராமணர்களை பற்றி நீங்கள் இதான் உங்களுக்கு கருத்தா? பெரியார் அடுத்த கேள்வி கேட்கிறார். என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் நினைக்கிறேன். கோபாலகிருஷ்ண கோகலே என்று ஒரு பிராமணர் இருக்கான, அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோபாலகிருஷ்ணன் கோகலே வந்து ரேடிக்கல் ரிஃபார்மிஸ்ட்டு, மத சீர்திருத்த கருத்துக்கெல்லாம் சொன்னார், பாப்பான்களை எதிர்த்தாங்க, அவர் போலீஸ் தடியடியில் வந்து அடித்து சாகரிச்சு போயிடுறாரு. அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ பெரியாருக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மகாத்மா, நான் வந்து சாதாரண ஆத்மா, மகாத்மாவுக்கே நாடு பூரா தேடி பிடிச்சி ஒரே ஒரு பிராமணன் பேர் தான் சொல்ல முடியும்னு சொன்னால், என்னுடைய சாதாரண ஆத்மாவுக்கு இது கூட தெரியாமல் இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை காந்தி அப்படின்னா காந்தி வந்து அதுக்கு பதில் சொல்கிறார். அப்போ இன்னொரு அர்த்தம் வந்து காந்தி சொன்னா, பிராமண சமூகங்கிறது வந்து ஒரு இன்டலெக்சுவல் அறிவார்ந்த சமூகமாக பிராமண சமூகம் இருக்கு. அறிவார்ந்த சமூகமாக பிராமண சமூகம் இந்த மதத்தில் இருக்கிறதுனால ஏனைய சமூகமும் பிராமணர்களைப் போல உயர வேண்டும் என்றுதான் நம்ம பாடுபட வேண்டுமே தவிர அவங்கள போய் எதுக்கு குறை சொல்லணும் அப்படின்னு ஒரு வாதத்தை காந்தி வைக்கிறார். அதுக்கு பெரியார் என்ன கேட்டார்னா, இந்து சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தன்னை அறிவார்ந்த சமூகமாக இப்படி வச்சுக்கிட்டுது, இந்து மதத்தை தவிர வேறு கிறிஸ்தவ மதத்திலையோ இஸ்லாம் மதத்திலையோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் தன்னை அறிவார்ந்த சமூகமாக வளர்த்துட்டு இருக்கிற மாதிரி எந்த மதம் இருக்கா? தான் மட்டும் அவன் வளர்த்துட்டு இருக்காங்கிறப்ப மற்றவனுக்கு அந்த வரி வளரக்கூடாதுன்னு தானே தடுத்துருக்கான், இதில் என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் அவர் சொல்கிறார். அது இன்கன்க்ளூசிவாக போயிடுது, அந்த எந்த முடிவில். அப்புறம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பெரியாருடைய எதிர்ப்பு, காந்தியினுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறதுல பெரியாருடைய தன்னுடைய பயணத்தை வந்து அவர் போயிருக்கிறார், அவர் படுத்திருக்காரு. ஏற்கனவே வந்து காந்தி சந்திப்பில் வந்து ஆர்கே சண்முகம் செட்டியார், அவர் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர், சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தவர், சுயமரியாதை இயக்க மாநாட்டுக்கெல்லாம் தலைமை தாங்கினவர், சுதந்திர இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சர். அவர் வந்து ஒரு வைசிய சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கும் காந்திக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு உண்டு. சுயமரியாதை இயக்க கொள்கையை வந்து காந்திகிட்ட வந்து ஆர்கே சண்முகம் பேசுகிறாரு. காந்தி கேட்குறாரு, இப்படி இந்த சுயமரியாதை இயக்க கொள்கைகளை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே, இந்த நீங்கள் பேசுகிற இந்த கொள்கைகளுக்கெல்லாம் யார் வந்து தலைவர், யார் இந்த தத்துவத்தை அவங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நான் வந்து தத்துவம் தலைவரும் நான் யாரும் ஏற்றுக்கல, நீங்கள் அப்படி குறிப்பாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னோம்னு சொன்னால் பெரியார் ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொன்ன கருத்துக்கள் தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறப்ப அப்பயே சொல்கிறார் காந்தி, அப்படியா நான் அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பொழுதுமே வந்து காந்தி அவர் சந்திக்க விரும்பினார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று பதிவும் அங்கே இருக்குது. அப்போ பெரியார் வந்து அதுக்கப்புறம் காந்தியை வந்து கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார். விமர்சிக்க ஆரம்பித்ததற்கான பெரிய காரணம்னு சொன்னால், காந்தி அப்படிங்கிற ஒரு மனிதர், காந்திங்கிற ஒரு அடையாளம், அவர் வந்து மக்களுடைய செல்வாக்கை தரட்டி மக்களுடைய உணர்வுகளுடைய ஒரு பிம்பமாக வந்து காந்தி மாறி போகிறார். அந்த காந்தியின் பேரால் இருக்கிற ஒரு பிம்பம், காந்தியின் பேரால் இருக்கிற ஒரு பெரிய மாயை, காந்தி என்ன சொன்னாரோ அது வந்து நாட்டினுடைய கருத்தாக மாற்றக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு, காந்தியினுடைய செல்வாக்கு மாறும். காந்தியினுடைய இந்த செல்வாக்க பார்ப்பனர்கள் தனக்கான செல்வாக்காக காந்தியை வந்து அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்ப காந்தியுடைய செல்வாக்கு, பார்ப்பனர்களுடைய பேச்சை கேட்டு காந்தியினுடைய நடைமுறை செல்வாக்குகள் ஒரு சமூகத்தினுடைய பொது கருத்தா மாறுகிற போது அந்த காந்திங்கிற பிம்பத்தை வந்து நாங்கள் உடைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் பெரியார் வந்து காந்தியை எதிர்ப்பை வந்து தொடர்ச்சியாக அப்புறம் கையில் பேசுறார். கிட்டத்தட்ட அம்பேத்கரும் காந்தி எதிர்ப்புக்கான ஒரு கருத்து, இந்த கருத்தில் தான் அவர் எடுத்திருக்கிறார். இந்து சமூகங்கிறது ஒற்றுமைப்பட்ட சமூகம் இருக்கணும், அதில் பிளவக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி எல்லாம் என்ன ஒன்றா இருக்கிற மாதிரி அவர் சொன்னது. அதில் வந்து அம்பேத்கருக்கு அவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்து, அம்பேத்கர் காந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து முரண்பாடு இருக்கு. பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் பட்ட முரண்பாடு என்னன்னா, காந்தியினுடைய ஒரு பிம்பம் பொது கருத்தை உருவாக்குது, சமூக மாற்றத்தை நம்ம கொண்டு செல்வதற்கு ஒரு தடையாக இருக்கு அப்படிங்கிறதா அதில் வந்து நடந்த ஒரு முக்கியமான அவருடைய அம்சமாக அந்த கருத்து வந்து போகுது. ஆனால் காந்தியை வந்து பார்ப்பனர்கள் வந்து முழுமையாக பயன்படுத்திட்டு இருக்கிறப்ப இந்த காந்தியத்தினுடைய செல்வாக்கை பற்றி இவங்க 2 பேருக்கு இடையில போராட்டம் நடந்துட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் இந்த காந்தியினுடைய படுகொலை எதனால் ஏற்பட்டுச்சு,
எதுக்காக வந்து பார்ப்பனர் வந்து காந்தியை வந்து பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான சமூக பொருளியல் வரலாற்று பின்புலம் சுருக்கமாக நான் சொல்லிடலாம். அப்போ காந்தியை பற்றி சொல்றப்ப ஒரு குழப்பமான ஒரு மனிதராக இருக்கிறார். ஒரு கருத்தை ஒரு நேரத்தை பேசுறாரு, இன்னொரு கருத்தை பேசுறாரு. நான் அந்தராத்மாவோடு பேசணுங்கிறாரு, ராமராஜ்யம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி நிறைய குழப்பமான கருத்துக்களை மாறி மாறி அவர் பேசிட்டு இருக்கிறார். பட் ஆக்சுவலா காந்தி அப்படிங்கிற ஒரு பேசிய கருத்து தான், கருத்துப்படி அவர் செயல்பட்டாரா, காந்தி பேசின கருத்து தான் உண்மையான கருத்தா அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில வரலாற்று ஆய்வுகள்லாம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது தென்னாப்பிரிக்காவிலே இருந்த காந்தி ஒரு ஜாதி எதிர்ப்பாளராக இருந்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் இருந்த காந்தி வந்து ஒரு ஜாதி எதிர்ப்பாளராக இருந்து அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் சாதி மறுப்பு கருத்துக்கள் எல்லாம் வந்து பரப்புற ஒரு காந்தியாக தான் இருந்திருக்கிறார். அதுக்கு நிறைய சான்றுகள்லாம் சொல்கிறாங்க ஆய்வால். சில விஷயம் சொல்கிறேன். சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு யூதர்களுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். 2 பேருக்கும் யூத மதத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. கேட்டதுக்கு வந்து 2 பேருடைய மதத்தினுடைய அடையாளம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் எத்திக்ஸ், நேர்மை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மதத்தினுடைய அடையாளமாக இருக்க தெரியும். அதை தவிர உனக்கு வந்து வேற எந்த மதத்தினுடைய அடையாளத்தையும் நான் ஏற்க விரும்பல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய ஆசிரமத்தில் நடந்த வழிபாட்டு முறைகளில் அங்கே வந்து பல்வேறு ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காரு. அவர் கடல் தாண்டி போனதுக்கே இந்துக்கள் வந்து கடல் தாண்டி போகக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஆனால் அவர் கடல் தாண்டி தான் போகிறாரு. அவங்க குடும்பத்திலே எதிர்ப்பு. கடல் தாண்டி போன காந்தியை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற பார்ப்பன சங்கங்கள்லாம் கூட தீர்மானம் போட்டிருக்காங்க. அகில இந்தியாவில் இருக்கிற சனாதன சங்கங்களும் தீர்மானம் போட்டிருக்காங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று தான் அவர் வந்து காந்தி வந்து அப்படி போயிருக்கிறாரு. பல கருத்துக்கள் வந்து அவருக்கு டால்ஸ்டாய் பண்ணை அப்படிங்கிற ஒரு பண்ணை அங்கே நடத்திருக்கிறாரு. அந்த பண்ணையில் வந்து பல ஜாதி மறுப்பு திருமணங்களை வந்து அவர் நடத்தி வச்சிருக்கிறாரு. தன்னுடைய மகனுக்கே ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு பையனுக்கே வந்து வேற ஒரு மதத்திலேருந்து கல்யாணம் பண்ணி சொந்த ஜாதியிலேருந்து கல்யாணம் பண்ணுறார் ராமதாஸ் தன்னுடைய மகனுக்கு. அந்த கல்யாணத்தை நடத்திருக்கிறப்ப காந்தி என்ன சொல்றாருன்னு சொன்னால், இந்த ஆசிரமத்தில் நடத்துகின்ற கடைசி ஒரே ஜாதி திருமணம் இதாக இருக்கணும். இதற்கு பின்னாடி நடத்தக்கூடிய திருமணங்கள் எல்லாம் வந்து ஜாதியை வந்து கடந்த ஒரு இதுதான் கடைசி திருமணம் இருக்குன்னு சொல்றாரு. அது மாதிரி நிறைய கருத்துன்னு சொல்றாரு. ஆத்மாங்கிறது சொல்றப்ப அந்தராத்மா அப்படி பேசிட்டு இருக்கிறாரு. பின்னாடி அவர் வந்து ஆத்மா சொல்றப்ப இந்த ஆத்மாக்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிற கருத்தை அவர் நிறைய கருத்துக்கள் வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து மாற்றங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இதை பற்றி ஒரு ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா, காந்தியினுடைய கொள்கையில் வந்து மனிதாபிமானம், உண்மை, அகிம்சை அப்படிங்கிறத தவிர பாக்கி எல்லா கருத்துக்களிலும் அவர் காலம் மாற மாற முற்போக்கு திசையை நோக்கி அவர் மாறிக்கொண்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் சில ஆய்வாளருடைய கருத்து. 33 வந்து காந்தி எதிர்ப்பு என்ன சொல்றாருன்னா, நான் உண்மையை தேடி பயணித்தேன், ஏற்கனவே கூறிய கருத்துக்களை புறந்தள்ளி இருக்கிறேன். அதே நேரத்தில் பல புதிய உண்மைகளையும் நான் கண்டுபிடித்திருக்கிறேன். நான் முரண்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்வது எல்லாம், கடைசியாக நான் எந்த கருத்தை சொன்னனோ அந்த கருத்து தான் என்னுடைய உண்மையான கருத்து என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி காந்தி அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ காந்தி வந்து ஏன் வந்து இந்த பார்ப்பனியத்தோட இணைந்து பேசினாரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பிரவுன் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா, தென்னாப்பிரிக்காவில் கடுமையான ஜாதி எதிர்ப்பாளராக இருந்த காந்தி இங்கே வந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து இந்திய காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்திய திட்டம் தன்னுடைய ஜாதி எதிர்ப்பு கொள்கையில் அவர் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. பழமையில் ஊறிப்போனவர்களுடைய கட்சியில் அவர் செயல்பட வேண்டியிருந்ததால் அவர்களை தன்னுடைய தீவிரமான இந்து சித்தத்தை செயல்படாமல் அவர்களோடு சமரசம் செய்து கொள்ள போக வேண்டிய கட்டாயம் காந்திக்கு இருந்திருக்கிறது. அதாவது இங்கே இருக்கிற பார்ப்பனியத்தில் இருந்த காரணத்தினால அவங்களை எதிர்த்து சீர்திருத்தம் பண்ணி இங்கே ஒன்றும் கட்சி நடத்த முடியாது, வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்தால் தான் நான் வந்து இப்படி இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து காந்தியை பற்றி ஒரு ஆய்வாக சொல்லியிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்கிட்ட மாற்றங்கள் வந்திருக்கு, காந்திகிட்ட மாற்றங்கள் வந்திருக்கு. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருக்கிறப்ப முதலாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர் தான் வந்து தனி இடஒதுக்கீடை கொண்டு வராரு. அப்போ வந்து இங்கே இருக்கிற பார்ப்பனர்கள்லாம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து தாடி இல்லாத ஒரு ராமசாமி நாயக்கராக செயல்படுறாரு அப்படின்னு காந்திகிட்ட போய் புகார் மனு கொடுக்குறாங்க. அப்போ காந்தி வந்து வாங்கிக்கிட்டு அவர் என்ன கேட்குறாருன்னா, இன்னைக்கு பிராமணர் சமூகத்தின் சார்பாக எனக்கு இந்த மனு கொடுக்குறீங்க,
பிராமண தர்மம் என்ன சொல்லுதுன்னா, வேதம் வேதுறதும் வேதத்தை படிக்கிறதும் அவங்களுடைய கடமை. வேதத்தை மீறி நீங்க வந்து பொறியியல் கல்லூரியெல்லாம் படிக்கிறது ரொம்ப தப்பு. அது 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 எதிரான விஷயம். நீங்க அதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நிராகரிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி. அது வந்து பிராமணர்களுக்கு ஒரு ஆத்திரமா மாறுதுங்கிற ஒரு கேள்வி. இரண்டாவது வந்து தனக்கு சமஸ்கிருதத்தில் படித்து வரவேற்பு கொடுக்குறாங்க நேஷனல் காலேஜ்லாம். இங்கே தமிழ் படித்தவங்க இருக்கிறப்ப ஏன் அங்கே தாய்மொழியில் பேசாமல் சமஸ்கிருதத்தை ஏன் கொடுக்குறீங்க என்ற ஒரு கேள்வி அவர் கேட்குறாரு. இப்படி ஒரு சீர்திருத்த கருத்துக்கள்லாம் இங்கே வந்திருக்கு. கோயில் நுழைவுக்கு வந்து உள்ளே அழைச்சிட்டு போகிறது, போராட்டம் நடத்துறது, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. காந்தியை பற்றின்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து கோயிலில் வந்து எந்த கோயிலுக்கு போய் விரும்பி கும்பிடுற பழக்கம் காந்திக்கு இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அந்த கோயிலுக்கு போய் தான் பக்தியை கும்பிடணுங்கிற நம்பிக்கை எனக்கு தேவையில்லை. அங்கே வந்து அறம் இல்லை, ஒழுக்க நெறி இல்லை. அங்கே வந்து ஆடம்பர திருவிழாக்கள் தான் நடக்குது. இன்னும் சொல்ல போனால் தேவதாசி முறைகள் இருந்து ஒழுக்கக்கேடுகள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் விடுதலையில் என்ன எழுதினாங்கன்னா, கோயில்களை விபச்சாரி விடுதி என்று பெரியார் சொன்னார், காந்தி சொன்னார் அப்படிங்கிறத அந்த காலத்தில் நம்ம வந்து எழுதியிருந்தாங்க. அவருடைய அந்த ஆசிரமத்தில் நடக்கிற வழிபாட்டு முறைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வழிபாட்டு முறைகளில் எந்த உருவத்தையும் காந்தி வந்து வைக்கல, பின்பற்றப்படல. அது இல்லாமல் முஸ்லீம் மதத்தில் இருக்கின்ற வழிபாட்டுகளையும் சேர்த்து அவர் படித்தார். முதல்ல வந்து ஈஸ்வரனை மட்டும் படித்தார். அதற்கு பிறகு அல்லாவையும் சேர்த்துக்கிட்டார். ஈஸ்வரா அல்லா தேரே நாம் என்று அல்லா பேரையும் வந்து அவர் சேர்த்துக்கிட்டார். முஸ்லீம் அக்காமடேஷன், தலித்துடைய அக்காமடேஷன், இதுவும் சேர்ந்து தான் அவர் மதம் அப்படிங்கிற மாதிரி வந்து காந்தி வந்து தன்னுடைய போக்கை வந்து அவர் மாற்றிக்கிட்டார். அப்புறம் பாகிஸ்தானுடைய இது பிரிகிறப்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது. பாகிஸ்தான் பிரிந்து போகிற நிலத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு செட்டில்மெண்ட் போடுறாங்க, எவ்வளவு பணம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி. அப்போ 400 கோடி ரூபாய் வந்து இந்தியாவோட ரிசர்வ் பேங்கில் பணம் இருக்கு. அப்போ பாகிஸ்தானுக்கு வந்து 75 கோடி ரூபாயை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த கணக்கை செட்டில் பண்ணுறது யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிதியமைச்சராக இருந்த ஆர்கே சண்முகம் செட்டியார் தான் 2 பேருக்குள்ள ஃபைனான்ஸ் கணக்கை செட்டில் பண்ணி அது கொடுக்குறாரு. அதில் வந்து ஒரு 10 கோடி ரூபாயை மட்டும் நேருவும் பட்டேலும் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்றாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, காஷ்மீர் பிரச்சனை வருது. காஷ்மீர் பிரச்சனை வர்றப்ப பாகிஸ்தான்லேருந்து சில தீவிரவாதிகள் காஷ்மீருக்கு போகிறாங்க. அங்கே பெரிய கலவரம் நடக்குது. அங்கே இருக்கிற இந்து மன்னர் வந்து இந்தியாவிட்ட சரண்டர் ஆகிறாங்க. உடனே இங்கே நேரு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு 340வது பிரிவை உண்டாக்கி காஷ்மீர் அவங்க பக்கம் என்ன செய்கிற விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இவங்க நிறுத்தி வச்சிடறாங்க, வல்லபாய் பட்டேலும் நேரு. அந்த பணத்தை நிறுத்தி வைக்கிறப்ப அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து பணத்தை கொடுன்னு கேட்குறப்ப காந்திகிட்ட இந்த விஷயத்தை வந்து போய் யாரும் சொல்லவே இல்லை. அப்போ வந்து சுதந்திரம் அடைந்தப்ப 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைஞ்சப்ப நமக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல. அதுக்கு பேர் வந்து டொமினியன் அண்டர்ஸ்டேட். அப்போ வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தவங்க மவுண்ட் பேட்டன், முப்படை தலைமைகளாக இருந்தவங்க வெள்ளக்காரன் தான். நமக்கு வந்து ஒரு ஆட்சி செய்வதற்கான உரிமை கொடுத்தாலும் தவிர ராணி, பிரிட்டிஷ் ராணி தான் நம்ம ஏற்றுக்கிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு டொமினியன் அந்தஸ்து பெற்ற சுதந்திரம் தான். 3 வருஷம் கழிச்சு 1950 தான் நமக்கு முழுமையான சுதந்திரங்கிறது வருது. அந்த காலத்தில் மவுண்ட் பேட்டன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து காந்தி இந்த பாகிஸ்தானுக்கு கொடுக்கறது வந்து எங்கள் கொடுத்து வைக்கிறது நேர்மை இல்லை, அந்த ஒப்பந்தத்தை 4 நாள் சேர்ந்து தான் நாங்கள் கையெழுத்து போட்டோம் அப்படின்ட்டு போய் காந்திகிட்ட சொல்கிறார். எனக்கே தெரியாத, எனக்கு தெரியாமல் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி காந்தி வந்து ரொம்ப சங்கடப்பட்டு அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப இவங்க கொடுக்க தயங்கிறதுனால டெல்லியில் வந்து காந்தி உண்ணாவிரதத்தை துவங்குறார். அந்த பணத்தை கொடுங்கிறது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1717 இந்த காஷ்மீர் பிரச்சனை தொடங்கினோன்னா டெல்லியிலலாம் பெரிய அளவு கலவரத்தை உண்டாகலாம், முஸ்லீம்ஸ் உண்டாகும். அப்போ முஸ்லீம் உண்டாக்கி முஸ்லீம்கள்லாம் வந்து வெளியேற்றுறான், ஓடு பாகிஸ்தானுக்கு ஓடு. அவங்க விரிப்படங்கள்லாம் வீட்டெல்லாம் கொளுத்துறான், உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, பாகிஸ்தானுக்கு ஓடுங்கிறான். பெரிய ரத்த ஆறு டெல்லியில் ஓடுது. கிட்டத்தட்ட 1716 மசூதிகள் இடிக்கப்பட்டு 1716 மசூதியும் கோயிலாக மாற்றணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கலவரம். கண்டதும் சுடா உத்தரவு போட்டாங்க, பிறப்பிச்சிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறார். இந்த கலவரத்தை நீ நிறுத்து, இஸ்லாமியருக்கு மேலே இந்த கலவரத்தை நீ செய்யாத, இந்த பணத்தை வந்து திருப்பி கொடு அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அப்போ ஒரு உண்ணாவிரதம் ஆரம்பித்து அது 15வது உண்ணாவிரதம். அப்போ 78 வயசு காந்தி. அந்த உண்ணாவிரதத்தை தொடங்கி நடத்திட்டு இருக்கிறதுக்கு பிறகு தான் இந்த அரசாங்கம் இறங்கி வந்து அவங்களுக்கு வந்து இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இந்த கோட்சேங்கிற கும்பல் என்ன செய்யுதுன்னு சொன்னீங்கன்னா, தொடர்ச்சியாக காந்தி மீது வந்து இந்த கொலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து முஸ்லீமுக்கு ஆதரவாக போயிட்டாரு, இவர் வந்து வர்ணாசிரமத்தெல்லாம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற காரணத்தினால தொடர்ச்சியாக வந்து குறி வச்சுட்டே இருக்கான். கிட்டத்தட்ட 9 முறை வந்து காந்தி வந்து அதில் அட்டம்ப்ட் நடந்தது. மர்டர் அட்டம்ப்ட் வந்து 9 முறை.
9 முறை அட்டம் இருக்கு. அதுல வந்து 3 அட்டம்ப்ட்ல வந்து நேராவே வந்து கோட்சேவை ஈடுபட்டிருக்கான். இல்லை 3 அட்டம்ப்ட் வந்து கோட்சே வந்து ஈடுபட்டிருக்கிறான். முதல் அட்டம்ப்ட் பாருங்க 1934 வருஷம் பூனாவில் வந்து ஒரு அட்டம்ப்ட் பண்ணுறப்ப அவன் கத்தியோட வந்து அவனை பிடிச்சிட்டாங்க, கையங்காலமாக கோட்சே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவன் மேலே வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறம் உடனே அந்த காந்தி இப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதில் பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், என்னுடைய பிரார்த்தனை கூட்டங்களுக்கு வருகிறவர்கள் எவரையும் காவல்துறை வந்து சோதனை போடக்கூடாது அப்படிங்கிறதுல காந்தி வந்து மிக உறுதியாக இருந்தார். அதனால் அவர் சோதனை கூட்டம் வர்றவங்களுக்கு யாருக்கும் வந்து போடுறது கிடையாது. அப்போ 1934 வந்து பூனாவில் வந்து நகராட்சியில் ஒரு வரவேற்பு நடந்த போது அவர் மீது வந்து கார் மேலே வந்து வெடிகுண்டு வீசுவதற்கு ஒரு முயற்சி பண்ணாங்க. அதில் வந்து 2 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 6 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. அப்புறம் 1944 வந்து இதே கோட்சே வந்து மகாராஷ்டிராவில் பஞ்சக்கனி அப்படிங்கிற இடத்துல கையில் கத்தியுடன் கூட்டத்துக்கு போனான். அப்போ அவனை கையங்கலமாக அவனை பிடிச்சா அவன் வந்து வழக்கு போடுறாங்க. உடனே காந்தி என்ன சொல்கிறாருன்னா, அவன் எதுக்காக என்ன கத்தியோட குத்த வந்தான், நான் அவனோட பேசணும், என்னை வர சொல்லுங்க, நான் அவனோட உரையாடல் நடத்தணும் அப்படின்னு காந்தி சொல்கிறாரு. ஆனால் அவன் கோட்சே வரல. அவன் வந்து அவன் மேலே வழக்கு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறது நிறுத்தப்பட்டது. இப்படி தொடர்ச்சியாக 1944 ஒரு தடவை நடந்துச்சு. அப்புறம் 1946 ஒரு கொலை முயற்சி நடந்துச்சு. அப்புறம் ஜின்னாவோட ஒரு பேச போகிற நேரத்தில் அந்த பேச்சு தடுப்பது கொலை முயற்சி. காந்தியை சொன்னார், நான் இதுவரை கொலை முயற்சியிலிருந்து எனது உயிர் 7 முறை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. நான் அவ்வளவு சீக்கிரம் இறந்து விட மாட்டேன். 125 ஆண்டுகள் வரை நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு காந்தி சொன்னார். உடனே அதுக்கு பதிலளித்து நாதராம் கோட்சே சொன்னான், அக்ரணினா ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தான். அந்த பத்திரிகையில் என்னன்னா, அதுவரை யாரை உயிருடன் விட்டு வைக்க போகிறார்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் அதுக்கு பதில் எழுந்தான். காந்தி படுகொலை நடப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்பே பிர்லா மாளிகையில் இதே பார்ப்பன கும்பல் வந்து ஒரு சதி பண்ணுது. எங்கெங்க யாராவது நிற்கிறது, நான் ஒரு வெடிகுண்டை வீசுவேன், காந்தி மேலே வீசணும்னு சொல்லி அது வந்து மிஸ்ஃபேர் ஆயிடுச்சு. ஒருத்தன் மட்டும் வெடிகுண்டு வீசினான், மற்ற சவெல்லாம் அந்த சிட்டப்படி நடக்க முடியல. அப்போ உள்ள பிரார்த்தனை நடந்துட்டு இருக்கிறப்ப வெடிகுண்டு சத்தம் விழுது. ஆனால் காந்தி மேலே அது பாயல, குறி தவறி போயிடுது. குறி தவறி போகிறப்ப உடனே எல்லாரும் ஒரு பரபரப்பு இருக்குது. அப்போ கூட காந்தி என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் பயப்படாதீங்க, பக்கத்தில் வந்து இராணுவ ஒத்திகை நடந்துட்டு இருக்கு, அதனால வந்து அது நினச்ச வெடிகுண்டு தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஆனால் அப்போ வந்து அதுலேருந்து அவங்க தப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் கடைசியாக இந்த 47 ஜூலை மாதம் அந்த வெடிகுண்டு நடந்துச்சு. இந்த குண்டு வெடிச்சப்ப என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதில் ஈடுபட்டவன் பூரா வந்து பார்ப்பன கூட்டம் தான். அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து அந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் பெயர் வந்து டிபி மிஸ்ரா. அவர் பாப்பாவன் வந்து உள்துறை அமைச்சர். அவன் வந்து ஒரு சுயசரிதை எழுதியிருக்கிறான். அந்த சுயசரிதையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து டிபி மிஸ்ரா வந்து அந்த காந்தி சுட்டோன்னு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த வந்து டிபி மிஸ்ரா வந்து எழுதுறாரு. அப்போ அவர் ரொம்ப விரிவாக சுயசரிதை இருக்கிற விஷயங்கள் என்னன்னு சொன்னால், பார்ப்பனர்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் மகாராஷ்டிரா. அந்த கொலை நடக்கிறப்ப கோல்வாக்கர் வந்து சென்னையில் இருக்கிறார், சென்னையில் தான் இருக்கிறார், RSS தலைவர் சென்னையில் இருக்கிறார். சென்னையில் இருந்து கொலை நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவர் உடனே புறப்பட்டு இதுக்கு போகிறார், நாக்பூருக்கு போகிறார். நாக்பூரில் போய் RSS அந்த பில்டிங்கில் உட்காந்து 40 பேர் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. காந்தி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். இந்த காந்தி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ரூமரை வந்து இந்தியா வந்து பரப்பினான். என்ன அப்படின்னு சொன்னால், காந்தியை வந்து ஒரு முஸ்லீம் சுட்டு கொண்டுட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி விட்டான். மவுண்ட் பேட்டன் வந்து காந்தி கொலை நடக்கணுன்னா அவசர அவசரமாக விரைந்து வர்றப்ப, சார் காந்தியை வந்து ஒரு முஸ்லீம் சுட்டு கொண்டான் சார் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அவருக்கு தெரியும், அவர் கடுமையாக முட்டாள், இப்படியெல்லாம் வளராது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவர் உள்ளே போகிறார். அங்கங்கே வந்து காந்தி முஸ்லீம் சுட்டு கொண்டான் அவரும் ரூமர்ஸ். இது நடக்க போகுதுங்கிறது பல இடத்துல தெரிஞ்சு, பல இடத்துல RSSகாரன் ரேடியோவை திறந்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருக்கான். இந்த செய்தி தானே பல இடத்துலலாம் வந்து சீட்லாம் வச்சு கொண்டாடி இருக்கிறாங்க. இங்கே சென்னையில் கூட தேராய நகரில்
பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து அதுக்கு இனிப்பு கொண்டாடினாங்க. அங்கே அப்போ ஒரு அந்த தேராய் நகரில் வந்து திடீர்னு ஒரு பிள்ளையார் கொண்டாந்து வச்சாங்க. கலைஞர் ஆட்சிக்கு வந்தோடனே கேஎம் சுப்பிரமணியம் அவர் வந்து என்ன பண்ணார், திடீர்னு ஒரு பிள்ளையார் கோயில கலைஞர் ஆட்சிக்கு வந்தோடனே கொண்டாந்து வச்சு அந்த சுயமா அந்த பிள்ளையார் தோணுச்சுன்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பி விட்டான். அது இப்போ அதை கலைஞர் வந்து பிள்ளையாரை தூக்கி போட்டு சரி பண்ணிட்டார் அந்த விஷயத்த. அந்த கேஎம் சுப்பிரமணியம் வகைராக்கெல்லாம் இங்கே வந்து சீட்டு கொடுத்தாங்க, காந்தி செத்து போயிட்டாருன்னு சொல்லி அப்படி ஒரு பெரிய செய்தி அவங்க பரபரப்புறாங்க. அது நாடங்க வந்து போனோன்னே முஸ்லீம் கையில் கலவரம் அங்கங்கே துவங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் காந்தி வந்து 5:20 வந்து சுட்டுக் கொள்றாங்க. ஆனால் உடனே ரேடியோவில் வந்து உடனே அந்த செய்தியை அறிவிக்கணும் இல்லையா. ஆனால் அந்த 6 மணி இல்லையா அந்த செய்தியை வந்து வானொலி வந்து ஒளிபரப்பில் ஆல் இண்டியா ரேடியோ. என்ன காரணம், வெரிஃபை பண்ணிட்டு தான் நிறைய பேர் செய்தி சொல்கிறாங்க, சுட்டாங்க காந்தியை சுட்டாங்கன்னு செய்தி போகுது. ஆனால் உண்மையை வெரிஃபை பண்ணிட்டு தான் போகணுங்கிறதுனால அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்லாமல். 6 மணி செய்தியில் என்ன சொல்லுது அகில இந்திய வானொலினா, இன்று காந்தி கோட்சே என்ற இந்துவால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதான் ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா முஸ்லீம்ஸுங்க மேலே இப்படி நடக்குது அப்படிங்கிறதுனால இந்து அவன் சுட்டு கொண்டான் அப்படிங்கிறது தான் அது அறிவிப்பு மாதிரி அன்னைக்கு அந்த செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே நிறைய கிளம்பரம் வந்தது. அவர் சொல்கிறார், அந்த பிஸ்ரா தன்னுடைய சுயசேதர் அந்த இந்த விஷயங்களை நான் சொல்கிற விஷயங்கள் அவர் இருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் எனக்கு நண்பர்கள் இருந்தார்கள். அந்த 40 பேர் உட்கார்ந்து இருக்கிற நாக்பூர் மாளிகையை சுற்றி காங்கிரஸ்காரவங்க எல்லாரும் சேர்ந்து நெருப்போட போய் கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து அந்த ஆர்எஸ்எஸ்ல 40 கோல்வாக்கரை சேர்த்து அவங்கள கொளுத்திருப்பாங்க. கொளுத்திட்டோன்னே அவர் அங்கேருந்து வந்து டிபி மிஸ்ராங்கிற அந்த உள்துறை அமைச்சருக்கு ஃபோன் வருது, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, எங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. உடனே அந்த டிபி மிஸ்ரா எழுதினாரு, பார்ப்பாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு நான் உடனே சரியான பாதுகாப்பு, உடனே உங்களை கைது செஞ்சு செயல் அடைக்கிறதா அப்படின்னு சொல்லி உடனே மிலிட்டரி அழைச்சி கொண்டு போய் பத்திரமா வந்து அவனை ஜெயிலில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு இந்து முன்னணி தலைவர் அவரும் வந்து ஃபோன் பண்ணி என்னை காப்பாற்றுங்க, பராஞ்சபேன்னு பேர், அவன் வந்து அவருக்கு இந்த லிஸ்ட்டில் வரான், காந்தி காலேஜில் வரான். அவனுக்கு ஃபோன் பண்ணி ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குறான் டிபி மிஸ்ராட்ட. உனக்கு பாதுகாப்பு இப்போ ஜெயிலுக்கு போகிறதா அப்படின்னு சொல்லி அவனையும் பிடிச்சி இந்த நாக்பூர் ஜெயிலுக்கு வந்து அவர் வைக்கிறாரு. காந்தி இறந்து போனோன்னா அப்புறம் அந்த வழக்கம் நடக்குது. அப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் கம்ப்ளீட்டாக பாப்பானுடைய எதிர்ப்பு வந்து காங்கிரஸ் கட்சி கூட என்ன பண்ணுறாங்கன்னா தீர்மானம் போடுறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில் எந்த பாப்பானுக்கும் பதவி கொடுக்கக்கூடாது, எவனுக்கு வந்து சீட்டு கொடுக்கக்கூடாது, பாப்பான்லாம் காங்கிரஸ் விட்டு வரணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரங்களே பாப்பானை வந்து எதிர்த்து போடுறாங்க. பாப்பானுடைய கல்வி நிறுவனங்கள், ஜோஷி உயர்நிலைப்பள்ளி போன்ற பள்ளிகள்லாம் வந்து தீ வச்சு கொளுத்துறாங்க. பயங்கரமான கலவரம் பாப்பானுக்கு எதிர்ப்பாக நடக்குது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே சுயமரியாதை இயக்கம் பார்ப்பன எதிர்ப்பு கொள்கையை வந்து தீவிரமாக பண்ணிட்டு இருக்கு. இந்த வடநாட்டில் நடந்த இந்த கலவரங்களை பூரா இங்கே இருக்கிற நேஷனல் பத்திரிகை பூரா இங்கே வெளியிடாமல் இருட்டடி பண்ணிட்டாங்க, யாருக்கும் தெரியல. அப்போ உண்மையிலேயே பெரியார் நினைச்சிருந்தாருன்னா அந்த காந்தி கொலையை வச்சு இங்கே ஒரு கலவரம் தொடர்ந்து நினைச்சாருன்னா இங்கே ஒரு பாப்பாங்கூட உயிரோட மிஞ்சி இருக்க முடியாது. அதுக்கான வாய்ப்பு பெரியாருக்கு இருந்துச்சு. ஆனால் அதுவரையிலும் ஆல் இண்டியா ரேடியோ என்ற அக்ரகார ரேடியோ பெரியாரை பற்றி பேசாமல், பெரியாரை புறக்கணித்த ரேடியோ பெரியாரை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரேடியோவில் பேச வச்சு நீங்கள் வந்து உடனே செஞ்சாதான் இதுக்கு வந்து நீங்கள் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமையை உண்டாக்கி பெரியாரை வந்து அந்த ரேடியோவில் பேச வச்சாங்க. பெரியார் வந்து அப்போ வானொலியில் வந்து ஒரு பேசுகிறார். என்ன பருத்து பேசுகிறாருன்னு சொன்னால், காந்தியை பற்றி 4 வாரத்தை புகழ்ந்து பேசிட்டு நீங்கள் வந்து அமைதி காக்கணும், யாரும் வந்து உண்மறை பண்ணக்கூடாது, காந்தி வந்து எல்லோருக்கும் வந்து ஏதாவது உதவி செய்யணும்னு தான் காந்தி நினைச்சாரு. ஆனால் ஒரு கும்பல் வந்து சதி பண்ணி அவர் வந்து இந்த கொலையாளியை ஆட்டி படைக்கும் சரியார கூட்டம் ஒன்று திரைமறைவில் வேலை செய்து வர வேண்டும். வட இந்தியாவில் நடைபெற்று வரும் கலவரங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது மதவெறியே ஆகும். காந்தியாரின் இடத்தை நிறைவு செய்பவர் இந்த நாட்டில் எவருமே இல்லை. மக்கள் தங்களது அரசியல் மத வேறுபாடுகளை மறந்து சகோதர பாவத்துடன் நடந்து கொள்வதே நாம் காந்தியாருக்கு செய்யும் மரியாதை ஆகும். அது பெரியார் சொன்னார். அடுத்த ஒரு வரியை சொல்றார், தென்னாட்டு திராவிடர்கள் இயல்பாகவே நாட்டில் அமைதியையும் சமாதானத்தையும் நிலைக்க வைப்பார்கள். இதுதான் அந்த பெரியார் சொன்ன விஷயங்கள். வடநாட்டில் வந்து எவ்வளோ காலித்தனம் பண்ணுறான், தென்னாட்டை நாங்கள் வந்து எவ்வளோ பக்குவப்படுத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பெரியார் சொன்னார். அதனால் இங்கே ஒரு பாப்பாருக்கு எந்த சேதமும் இங்கே இல்லாமல் வந்து அது காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு வரலாற்றை நம்ம வந்து பார்க்க முடியும். அது மாதிரி இந்த காந்தி கொலை நடந்ததுக்கு அப்புறம் இதில் காட்டின அலட்சியம் இருக்குல்ல, யாருமே வந்து அதை சீரியஸாகவே வந்து எடுத்துக்கல. ஏன்னா
ஏற்கனவே 9 முறை ஒரு கொலை செய்யப்பட்ட நேரத்திலையும் எவனும் செய்யலை, நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் கடைசியாக வந்து எந்த சோதனை இல்லாமல் துப்பாக்கியோடு தான் உள்ள நுழைஞ்சிருக்கான் காந்தியாருடைய இதுக்கு. அப்போ வந்து அவன் மேலே வந்து இந்த நடவடிக்கை இல்லாமல் தான் வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கலவரங்கள் இதெல்லாம் நடந்தப்போ அரசாங்கம் வந்து ஏற்கனவே இவ்வளோ கொலை நடந்திருக்கு, அட்டன் பண்ணியிருக்கிறப்ப ஒரு சீரியஸாக அவன் மேலே வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும். அதுவும் வந்து அரசாங்கமும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வந்து இதை தவற விட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து பேரளவில் ஒரு விசாரணை கமிஷன் போடுறான். அந்த விசாரணை கமிஷனில் வந்து 2 பேருக்கு, நாராயண ஆப்தே, கோட்சே 2 பேருக்கும் தூக்கு தண்டனை, பாக்கி பேருக்கெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்றான். அதில் கோட்சேவோட தம்பி கோபால் கோட்சேவும் அதில் இருக்கான். அவன் ஆயுள் தண்டனை முடிச்சு அவன் வந்து வெளில வந்துடுறான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து நாங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்துக்கு கிளப்புறாங்க. இதுக்கு வந்து அவன் கோபால் கோட்சே பதில் சொல்லிட்டார், நாங்கள் எங்கள் குடும்பமே ஆர்எஸ்எஸ் குடும்பம் தான்டா, நானும் எங்கள் அண்ணெல்லாம் அங்கே தான் வளர்ந்தோம். இதில் அத்வானி போனவங்கலாம் இப்படி ஆர்எஸ்எஸ்ல சொல்கிறோம் ஒரு கோழைத்தனமான செயல் அப்படின்னு சொல்லி அவன் புத்தகம் போட்டு வெளியிட்டான். ஃப்ரண்ட் லைனில் அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அது இல்லாமல் ஆர்எஸ்எஸ்கிட்ட வந்து அவன் போகிறப்ப அந்த காந்தியை கொலை செய்து போகிறதுக்கு முன்னாடி அவன் பாடின பாட்டு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஷாகாவில் மட்டும் தெரிஞ்ச சமஸ்கிருத பாட்டை, ரகசிய பாட்டை தான் அவன் பாடிட்டு போகிறான். அப்புறம் கையில் அவன் போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒரு கையில் வந்து பகவத்கீதை, ஒரு கையில் வந்து தேசிய கொடி அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிட்டு தான் அவன் வந்து போகிறான். அப்புறம் காந்தி இந்த கொலை வழக்கு நடக்கிறப்ப விசாரணையில் வந்து இவனுக்கான அந்த விசாரணைக்கான முக்கிய குற்றவாளி அவருக்கு கைது பெற்றது வந்து சவர்கார் தான் வந்து பின்னணி இருந்து பிரெயினாக இருந்து இயக்குனவர். ஆனால் அந்த ஆள் வந்து அவன் வந்து நேரடியாக வந்து இந்த செயலில் வந்து அவன் ஈடுபடலை. ஏற்கனவே அவன் மேலே வந்து 2 பிரிட்டிஷ் அதிகாரை கொலை பண்ணியிருக்கிறான். அதாவது சவர்காருடைய அண்ணனை வந்து ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி கைது செஞ்சாருங்கிறதுனால அந்த பிரிட்டிஷ் அதிகாரியை ஆள் வச்சு கொலை பண்ணான். இன்னொரு பிரிட்டிஷ் அதிகாரி 2 பிரிட்டிஷ் அதிகாரியை கொலை பண்ண வழக்கில் அவன் வந்து ஏற்கனவே அந்தமான் சிறையில் இருந்து அங்கேருந்து தப்பிச்சு போய் திரும்ப பிரான்ஸில் போய் பிடிச்சி அவன் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் வந்து 10 மன்னிப்பு கடிதம் எழுதி நான் வெள்ளைக்காரனுக்கு வந்து ஆதரவாக இருக்கேன்னு கடிதம் எழுதி தான் வந்து வெளியில் வந்து அவன் வந்து சாவர்கார் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஆனால் அவன் தான் இது எல்லாத்துக்குமே வந்து முக்கிய காரணம், பிரெயினாக இருந்து ஒர்க் பண்ணுறான், சாவர்காரனை ஒர்க் பண்ணுறான். அவனுடைய அமைப்புங்கிறது வந்து ஒன்லி பார்ப்பனர்கள் மட்டுமே கொண்ட ஒரு ரகசிய அமைப்பை நடத்துகிறான். மற்றவங்களாம் யாரில் சேரக்கூடாத அளவுக்கு லண்டனில் வந்து அந்த ரகசிய அமைப்பு வந்து பார்ப்பனர்கள் மட்டும்தான் சவர்கார் வந்து அந்த அமைப்பை வச்சு அவன் நடத்திட்டு இருக்கான். அப்போ சவர்கார் இதில் வந்து குற்றஞ்சாட்டில் வந்து சேர்க்கப்படுறாங்க. ஆனால் சவர்கார் குற்றஞ்சாட்டத்தில் வந்து கான்ஸ்பிரசியில் வந்து சவர்கார் சேர்க்கப்படுறாரு. கான்ஸ்பிரசியில் சவர்கார் சேர்க்கப்பட்டப்ப அவருக்கு மட்டும் 9 வக்கீல் வச்சு வாதாடுறான். அவர் முக்கியமான லீடர் அவனை காப்பாற்றணுங்கிறதுனால 9 பேர் வக்கீல் வச்சு சவர்காருக்காக அவனை வாதாடுறானுங்க. அப்போ அவன் வாதாடுறப்ப அவன் வந்து கான்ஸ்பிரசி தியரியை வந்து அவனுக்கு அப்ளை ஆகலை. அவன் தான் சதி செஞ்சான் அப்படிங்கிறது. அவன் வந்து எல்லாருடையும் கோட்சே கிட்ட அவன் தொடர்பு வச்சிருந்தது. இந்த கோட்சேங்கிறவன், நாராயண ஆப்தே, இவனெல்லாம் அவனுடைய சீடர்கள் தான். இன்னும் வந்து ஃப்ரீடம் அட் மிட்நைட்ல என்ன ஆயிரான்னு சொன்னால், கோட்சேவும் கோல்வாக்கரும் சேம் செக்ஸ், 2 பேருக்கு எல்லாம் ஹோமோசெக்ஸ் உறவு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நெருக்கமாக பழகியா இருந்துகிட்டு இருந்தான் அவன். அப்போ இவன் வந்து மட்டும் போதுமான சாட்சிகள்னு சொல்லி கோட்சே வந்து வீர சவர்காரை விடுதலை பண்ணிடலாம். அந்த வீர சவர்கார்லாம் இவனுக்கு வந்து ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்குற வாக்குமூலத்தை எழுதி கொடுக்குறான். அது சவர்கார் எழுதி கொடுத்த வாக்குமூலம் தான். அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அது ஒரு பிரச்சார மேடையாக மாற்றான். கோட்சே ஒரு பிரச்சார மேடையாக மாற்றான். ஆமாம், நான் தான் கொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு நிறையா புராணங்கள் நீங்கள் சொன்னீங்கள, அந்த புராணங்கள்லாம் எடுத்து சொல்கிறோம். எந்தெந்த புராணத்தில் பண்ணாங்க அது சொல்லிட்டு பகவத்கீதையில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தர்மத்தை காப்பாற்றுவதற்கு கொலை செய்வது பாவம் இல்லை. ஆத்மா வந்து அழியாவது, அது மறுபடியும் வந்து உதிக்கும். தர்மத்தை காப்பாற்றப்ப நீ செய்யி அப்படின்னு தான் வந்து அர்ஜுனன் வந்து உபதேசம் செய்கிறாரு. அந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்கு தான் நான் அந்த விஷயத்தை செஞ்சேன். ஏன்னா அவன் வந்து கீதையை எடுத்துக்காட்டி தான் அந்த வாதத்தை வந்து பேசுகிறான். பேசி முடித்த அப்புறம் அவன் மேல் அப்பீலுக்கு அவன் போகலை. அவனுடைய வாதத்தை கேட்டோன்னே மேல் அப்பீலில் சிம்லாவில் நடக்குது. முன்னாடி செங்கோட்டையில் வந்து அந்த விசாரணை நடக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்தில் முடிச்சிடுறான். அப்புறம் மேல் அப்பீலுக்கு போகுது. மேல் அப்பீலுக்கு போயும் தண்டனை வந்து உறுதியாகுது. அங்கேயும் இதே மாதிரி அவன் பெரிய உரை நடத்துகிறான். அப்போ அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுகுறாங்களாம் கோட்சேவுடைய வாக்குமூலத்தை கேட்டு. அப்போ நீதிபதி சொன்னாராம், இந்த பெண்கள் மட்டும் நீதிபதியாக இருந்தால் கோட்சே வந்து விடுதலை பண்ணியிருப்பாங்க, சட்டத்தை பார்க்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து உணர்ச்சி பற்றி பேசக்கூடிய விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு சொல்லி அங்கே தண்டனையை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய அஸ்தியை நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற எந்த இதுலேயும் நீங்கள் கரைக்கக்கூடாது. காரணம் வந்து காந்தியினுடைய அஸ்தியை வந்து இந்தியாவில் இருக்கிற நதியில் நீங்கள் கரைச்சி வந்து ஏற்கனவே தீட்டாயிடுச்சு
அசிங்கப்படுத்திட்டீங்க. அப்போ காந்தி அஸ்தி கரைக்கப்படாத ஒரு இது வந்து பாகிஸ்தானில் இருக்கிற சிந்து நதி தான். அப்போ அந்த சிந்து நதியில் தான் என்னுடைய அஸ்தியை நீங்கள் கரைக்கணும். அந்த சிந்து நதியில் என்னுடைய அஸ்தியை இப்போ நீங்கள் கரைக்க முடியணும்னா பாகிஸ்தானை இந்தியாவோடு உருவாக்கி ஒரு அகண்ட பாரத்தை உருவாக்குகின்ற ஒரு காலகட்டத்தை தான் என்னுடைய வந்து அஸ்தியை நீங்கள் அங்கே போய் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவன் வந்து அவனுடைய இதை கேட்டுக்கிறான். அந்த அஸ்தியை வந்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு தான் இங்கே கோட்ஸேவுடைய வீட்டில் அவன் தம்பி ஒவ்வொரு வருஷமும் வந்து நினைவு நாளில் வந்து அவரை வச்சு பாடுறது, உறுதிமொழி எடுக்கிறது. அதில் ஒரு அம்மா தான் அந்த பார்லிமெண்ட்டில் போய் கோட்ஸே சுட்டாளில் ஒரு அம்மா, அவள் வந்து அந்த டீமில் வந்து ஒரு ஆள் தான். ஆமாம், பாக்கியா அவள் தான் வந்து காந்தி மாதிரி உருவம் வச்சு சொல்கிறது போகிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆக இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தடை செய்யப்பட்ட உடனே கோல்பாக்கர் போனோடனே ஒரு பார்ப்பன அதிகாரி வந்து உங்கள் இயக்கம் தடை செய்ய போகுது, நீங்கள் தலைமறைவாயிடுங்க, துக்க நாள்னு ஒரு அறிவிப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு பாப்பான் தான் காப்பாற்றி விட்டுருக்கான். அது மாதிரி டிபி மிஸ்ராங்கிற பாப்பான் தான் ஜெயிலுக்கு பிடிச்சி போட்டு இவங்களுக்கு உயிரோட காப்பாற்றி விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பெரியார் வந்து இவங்களை காப்பாற்றி விட்டுருக்கிறாரு. ஆக இவ்வளவு பாதுகாப்புகள் நடந்தும் காந்தி வந்து நான் எல்லோரும் என்னை கொலை செய்கிறவனை கூட நான் கருத்து வாத்தான் தயாராக இருக்கேன் என்று சொன்னதற்கு பிறகும் அந்த வெறியோட பழிவாங்கக்கூடிய ஒரு நிலைமை, அது ஒரு பார்ப்பனிய கோட்பாட்டுக்காக படுகொலை செய்யப்பட்ட ஒரு படுகொலையாக வந்து காந்தி படுகொலைக்கு வந்து இருந்திருக்கு. சரி, இன்னையுடைய ரிலவன்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த காந்திய படுகொலை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பெரிய அவனுங்களே இப்போ காந்தியினுடைய பக்தராக மாறுறான். மகாத்மா காந்தி வேலை தட்டில் காந்தி பேர் எண்ணிக்கிட்டு அவரே போய் காந்திக்கு போய் பேசுகிறாரு, மோடி போய் பேசுகிறாரு. அதே இஸ்லாமிய எதிர்ப்புக்காக தான் இன்னைக்கு அன்றைக்கி ஆயுதத்தை கையில் எடுத்து பயங்கரவாதத்தை அன்றைக்கி பார்ப்பனியம் பேசுனுச்சு. இன்றைக்கி பாராளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்திக்கிட்டு அதே இஸ்லாமிய எதிர்ப்பையும் பார்ப்பனியத்தையும் தான் இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கு. அதே சாவர்கார் படத்தை தான் இன்றைக்கி வீர தியாகின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி சாவர்கார் படத்தையும் வச்சுருக்காங்க, காந்தி படத்தையும் வச்சுருக்காங்க. காந்தியை கொலை பண்ணுறது திட்டமிட்டவுடைய படமும் இருக்குது. அவன் தேசபக்தரை மாற்றி அவனுடைய படத்தையும் இன்றைக்கி வந்து வச்சிட்டு இருக்கிற நிலைமையில நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆக ஆயுதம் தாங்கிய ஒரு வன்முறை மூலம் இந்த நாட்டை வந்து ஒரு இந்துத்துவ நாடாக மாற்ற வேண்டும். அது ஏற்கனவே பேஷ்வா மன்னர்கள் தான் மகாராஷ்டிராவில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. அவன்கிட்ட தான் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியை படிக்குது. அந்த பேஷ்வா மன்னர்களுடைய ஆட்சிங்கிறது வந்து பார்ப்பனர்களே உயர்ந்த பிரிவை சேர்ந்தவர்களுடைய அந்த அந்த சித்பவன் என்று சொல்லப்படுகிற பார்ப்பனர்களுக்காகத்தான் இந்த இதில் ஈடுபட்ட பிறகு அந்த சித்பவன் பிராமின்ஸாக தான் இந்த விஷயத்தில் இருக்கானுங்க. ஆக வந்து ஒரு ஆயுதம் தாங்கிய பலம் ஒரு மதவெறியை வந்து கட்டமைத்த ஒரு காலகட்டத்தில் அந்த அமைப்பு வடநாட்டில் இயங்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் தென்னகத்தில் வந்து சேவரியாத இயக்கத்தினுடைய ஒரு மதவாத எதிர்ப்பு, பார்ப்பனி எதிர்ப்பு, இந்த விஷயங்கள்லாம் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் உலகப்போர், இரண்டாவது உலகப்போர் நடந்த ஒரு காலகட்டம், முதல் உலகப்போர், இந்த 2 உலகப்போர் நடந்த ஒரு காலகட்டத்தில் தான் அம்பேத்கர் பெரியாருடைய இந்த மக்களுக்கான இயக்கங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த 2 போர் காலகட்டத்தில் சர்வதேச அரசியல் ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் வந்து சமூக மாற்றங்களுக்கான போராட்டம், இந்தியா விடுதலைங்கிற பேரில் ஒரு போராட்டம் இங்கே வந்து நடந்துட்டு இருக்க விஷயமா இருக்கு. உண்மையில பார்க்க போனீங்கன்னா இந்தியாவுடைய சுதந்திர போராட்டங்கிறது இங்கே நடத்துகிற சுதந்திர போராட்டத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா இங்கே பெரிய சுதந்திரத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு போராட்டம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னு ஒன்று நடத்துனாங்க, அது பாதியில் வந்து கலவரம் நடக்குதுன்னு சொல்லி திருப்பி வாங்கிட்டாங்க. ஜாலியன் வாலாபாக்குங்கிறது இவங்க மீறி அங்கே நடத்தின ஒரு கலவரம். இங்கே ஒரு உப்பு சத்தியாரம் நடந்துச்சு. மற்றபடி வேற பெரிய போராட்டம் எதுவுமே இங்கே நடந்தது கிடையாது. காந்தியுடைய பேச்சு, டயலாகு, காந்தி சமரச பேச்சு, பிரிட்டிஷ்காரனுடைய பேச்சு, இப்படி தான் நடந்துட்ட ஒரு விஷயமா இருக்கு. அதனால இவன் நடத்துகிற போராட்டத்தை பார்த்துலாம் பிரிட்டிஷ்காரெல்லாம் ஒன்றும் போகல. உலகப்போர் முடிஞ்சு பிரிட்டிஷ்காரோட திறமையான நெருக்கடி வந்த காரணத்தினால தன்னுடைய காலனிய நாடுகளை இன்னும் தன்னுடைய கைப்பாடில் வச்சு நிர்வாகம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவனே விடுதலை கொடுக்கறதுக்கான முடிவு வந்த காலகட்டத்தில் இந்த இந்திய நாடு வந்து சுதந்திரம் அப்படிங்கிற போராட்டத்தை நோக்கி போணுச்சு. இந்த காலகட்டத்தில் தேசியம், சுதந்திரம் அப்படின்னு ஒரு டிஸ்கோர்ஸ் போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லாமே சுதந்திர போராட்டத்தை நோக்கி போகிற காலகட்டத்தில் இந்த சுதந்திரங்கிறது யாருக்கான சுதந்திரம்? மக்களுக்கான சுதந்திரமா? மக்களுடைய விடுதலை இல்லாமல் நீ பேசி இந்த இருக்கிற சுதந்திரத்தை வந்து இது வந்து உண்மையான மக்களுக்கான விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து விலகி மக்களுக்கான ஒரு டிஸ்கோர்ஸ், மக்களுக்கான வாத பொருளை வந்து வச்சு நடத்துனவங்க அம்பேத்கரும் பெரியாரும் இருந்திருக்கிறாங்க. அதோட பொருத்தி பார்க்குறப்ப அவங்க தனித்து நின்று தான் அவங்களுடைய விஷயத்தை வந்து அங்கே நடத்திருக்காங்க, அது தொடர்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க நடத்தின போராட்டங்கிறது எவ்வளவு சரியான விஷயமா இருக்கு, தேவைப்பட்டது அப்படிங்கிறத இன்னைக்கு அதே போராட்டத்தை சுதந்திர இந்தியாவிலே நம்ம நடத்துறதுல இருந்து நம்ம என்ன தெரிய வருது சொன்னால் அந்த சுதந்திரம் என்ன வரல நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு விஷயம் இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி சென்ட்ரலைஸ் இந்தியாவை வந்து மையப்படுத்துகிறோம். ஒரு மையப்படுத்தப்பட்ட இந்தியா, மாநிலங்கள் அடையாளங்களை அழிக்கப்பட்ட ஒரு இந்தியா, ஒற்றை மொழியின் கீழ் கொண்டு வரப்பட்ட இந்தியா, இப்படி வந்துச்சுன்னு சொன்னால்
அவங்களுக்கு வந்து இந்த இந்தியா வந்து இந்துத்துவ கவர்மெண்ட்டாக மாற்றுறதுக்கான வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இப்போ இந்தியாவை மாற்றாமல் இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது அந்தந்த மாநிலங்களுக்குள்ள அடையாளம், அந்த மாநிலங்களுக்கான ஒரு மொழி, அந்த மாநிலங்களுக்கான தனி பிரிவினை. இந்த பேரியரை வந்து எல்லைகளை நம்ம தடுத்து உடைச்சி நம்ம வந்து ஒரு சென்ட்ரலைஸ் இந்தியாவை மாற்றிட்டோம்னு சொன்னீங்கன்னா அங்கிருந்து உத்தரவுகளை போட்டு எல்லாத்தையும் வந்து இங்கே மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலுக்கு வந்து தான் இவன் ஒவ்வொன்றா வந்து மாநிலங்களுடைய அதிகாரத்தை, அதுவும் நான் பிஜேபி இல்லாத மாநிலங்கள் அதிகாரம் பார்த்து பிடுங்கிக்கிட்டு இதோட அடையாளங்களை எல்லாம் எல்லாமே பறித்து சென்ட்ரலைஸ் கல்வியை கொண்டு போயிட்டான், மருத்துவத்தை கொண்டு போயிட்டான், பொருளாதாரத்தை கொண்டு போயிட்டான், எல்லாத்தையுமே அவனை கொண்டு போயிட்டான். பிஜேபி கவர்மெண்ட்ல அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவன் கொள்கையை அப்படி அவன் ஏற்றுப்பான். பிஜேபி இல்லாத கவர்மெண்ட் தான் இந்த பிரச்சனை. அப்ப பிஜேபி இல்லாத ஒரு கவர்மெண்ட்டுடைய இந்த அடையாளங்களை அழிப்பது அப்படிங்கிறது வந்து இந்துத்துவ அரசியலுக்கு இன்னைக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இந்த இந்துத்துவ அரசியலை எதிர்த்து ஒரு அரசியல் முழக்கம் அப்படின்னு கேட்கப்படுறது, ஒரு ஐடியாலஜிக்கல் போராட்டம் நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சவுத்தில் தமிழ்நாடு மட்டும்தான் முன்னாடி நிற்குது. அங்கே பக்கத்தில் மார்க்சிஸ்ட் கேரளாவை பற்றி அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. இது ஒரு ஐடியாலஜிக்கல் வார் தான் இங்கே நடக்கிற விஷயமா இருக்கு. இந்த ஐடியாலஜிக்கல் வார் வந்து எப்போதுமே கூர்மைப்படுது. எதிரி வந்து எவ்வளவுக்கு வேகமானோ அது மாதிரி இந்த இதை வந்து கூர்மைப்படுது. அப்போ அவன் ஒவ்வொன்றா வந்து பிடுங்குறாங்கிறப்ப இங்கே எழுத்து நின்று அதுக்கு குரல் கொடுக்குற ஒரு வாய்ஸ், இந்த வாய்ஸினுடைய மூலம் எங்கே இருந்து வருது? இதுக்கு ஒரு நீண்ட ட்ரெடிஷன் இருக்குல்ல. நம்ம வந்து இந்திய எதிர்ப்பு 38 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நம்ம எதுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அதுக்கப்புறம் பெரியார் சுதந்திர தமிழ்நாடு கேட்டதுலேருந்து நம்ம பேச ஆரம்பித்தோம். அப்புறம் சுதந்திர தமிழ்நாடு திரும்ப மாநில சுயாட்சியாக மாறினுச்சு. மாநில சுயாட்சி, மாநில உரிமை, சுதந்திர தமிழ்நாடு என்று பெரியார் வந்து 38 கொடுத்த குரலுடைய தொடர்ச்சியாக அப்புறம் திராவிட நாடு, அப்புறம் திராவிட நாட்டுக்கு அப்புறம் தனி தமிழ்நாடு, அப்புறம் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் மாநில உரிமை, மாநில சுயாட்சி அப்படின்னு ஒரு பாரம்பரியமான ஒரு விடுதலை வேட்கையை வந்து தமிழ் மண்ணில் வந்து நீண்ட காலமாக வந்து திராவிட இயக்கம் விதைத்து வைத்திருக்கிறது. அதனால தேசிய இயக்கங்கள் வந்து இங்கே கால் வெட்ட முடியல. காங்கிரஸ் போன்ற தேசிய இயக்கங்கள் செக்குலர் பேசுகிறாலும் தமிழ்நாட்டில் கால் வெட்ட முடியல. காமராஜருங்கிறவர் வந்து காங்கிரஸுங்கிற அடையாளத்தை விட்டுட்டு அவர் வந்து சுயமரியாதை இயக்க, பெரியார் இயக்க அடையாளத்தோட இருந்ததுனால தான் காமராஜருங்கிறவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறது பேசப்படுது. அப்ப காமராஜர் ஆட்சின்னு சொன்னா ஒரு திராவிடிய மாடல் ஆட்சி தான் அவர் பேசுறாரு. என்னன்னா அவர் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை ஒழிச்சாரு, அப்புறம் வந்து நம்ம பள்ளிக்கூடத்தை அவர் திறந்தாரு, மிட் டே மீல்ஸ் அவர் வந்து போட்டாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எல்லா சலுகைகளையும் இடஒதுக்கீடு கொள்கையை வந்து ஆதரிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு ராஜாஜி எதிர்ப்பு, ராஜாஜி வெர்சஸ் காமராஜ் அப்படின்னு ஒரு பார்ப்பனராதார் போராட்டம் இருந்துச்சு. அந்த பார்ப்பனராதார் போராட்டத்தை காங்கிரஸ்ல இருக்கிற காமராஜரை வச்சு அதை வந்து ஒரு தனக்கான ஒரு அடையாளமாக காமராஜரை மாற்றி பார்ப்பனருக்கு எதிராக திருப்பி விட்டு அந்த சுக்கானை மாற்றி விட்டதில் பெரியாருக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு காமராஜர் ஆட்சின்னு காங்கிரஸ்காரன் பேசுறான்னா அதுக்கு வெடித்தளம் விட்டவர் பெரியார் தான். பெரியார் இல்லாட்டி காமராஜர் அடையாளம் கிடையாது. காமராஜர் வந்து பதவி ஏற்கவே மறுத்தார், பயந்தார். பதவி ஏற்க மறுந்த உடனே பெரியார் வந்து இங்கே ராஜாஜி மண்டபத்தில் பெரியார் இருக்கப்ப வரதராஜன் நாயுடு பெரியாரை வந்து உடனே ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து வாங்க காமராஜர்கிட்ட பேசுங்க. அப்போ பெரியார் வந்து சிதம்பரத்தில் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார். சாயந்தரம் கூட்டம் பேசணும். அப்போ காலையிலேருந்து ஒரு டாக்ஸி எடுத்து வச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்து வரதராஜன் நாயுடும் பெரியாரும் காமராஜரை பார்த்து பேசி நீங்கள் இறங்குங்க துணிச்சலா, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், உங்களை முதலமைச்சராக்கி யார் இது எதிர்த்தாலும் நாங்கள் பின்னாடி நிற்கிறோம். அவர் ரொம்ப பயந்தார். அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, சபையை நடத்த முடியாது, என்ன செய்யறதுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து உறுதி சொல்லிட்டு அப்புறம் திரும்பி போய் அந்த கூட்டத்தில் பெரியார் சிதம்பரத்தில் போய் பேசியிருக்கிறார். அப்போ அதுக்கு பின்னாடி இருந்ததுனால காமராஜர் டக்குன்னு இதை நம்பித்தான் அவர் காமராஜர் இறக்குறாரு. ஏற்கனவே காமராஜருக்கும் ராஜாஜிக்கு இடையில தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஒரு மோதல் இருந்துட்டு தான் இருந்துச்சு. காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இருந்தப்ப ராஜாஜியை கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிறார். ராஜாஜி கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கினதுக்கு அப்புறம் காமராஜருக்கு தெரியாமலே டெல்லியில் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி திரும்ப காங்கிரஸ் உறுப்பினர் என்ட்ரி ஆகிறார். ராஜாஜி என்ட்ரி ஆகிறார். அது காமராஜருக்கு பெரிய சவாலாக இருக்கு. தன்னை விட வந்து மேலிடத்தில் போய் உட்காந்துட்டாங்கிறதுனால. அப்போ 2 பேருக்கு இடையில ஒரு கான்ஃபிளிக்ட்ங்கிறது வந்திருக்கு. அந்த கான்ஃபிளிக்டை வந்து பிராமின் நான் பிராமின் சமூக நீதிக்கும் வர்ணாசிரம தர்மத்துக்கான ஒரு கான்ஃபிளிக்டா எப்போ மாற்ற முடிஞ்சதுன்னு சொன்னால் அதற்கான சமூக சூழல் இங்கே ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற காரணத்தினால இந்த கான்ஃபிளிக்ட் அதோட பொருந்தி போகிறப்ப காமராஜர் வந்து நான் பிராமின் லீடராகவும் ராஜாஜி வந்து ஒரு பார்ப்பன் லீடராகவும் இங்கே சந்திக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அந்த காமராஜரை பழிவாங்கணுங்கிற ஒரே அரசியல் காரணத்தினால தான் 65 இந்தியர் போராட்டத்தப்ப அதுவரை இந்தியை திணித்த, இந்தியைக்கு ஆதரவாக இருந்த ராஜாஜி 65 இந்தியர் போராட்டத்தில் தலைநாயகனாக வராது. அவருடைய நோக்கம் என்னன்னா காமராஜர் காங்கிரஸ் அடியோட வீழ்த்தினதோட அப்படிங்கிற விஷயம் தான் வராரு.
அந்த பிரின்சிபல் சூத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் பெரியார் என்ன பண்றாருன்னா, ஏன்டா ஏற்கனவே 1963 தமிழ்நாட்டில் வந்து சட்டம் கொண்டு வந்து 65க்கு அப்புறம் இந்தியும் ஆங்கிலத்தோடு நீடிக்கும் என்று திருத்தம் கொண்டு வந்துட்டீங்க, இந்தி வரான்னு பண்ணீங்க. இப்போ 65ல் திடீர்னு ஏன் போராட்டத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க? அப்போ இதுக்கு ஒரு அரசியல் நோக்கங்கிற ஒரு கேள்வியை பெரியார் அவர் கேட்டு, இந்த எதுக்காக போராட்டம் என்ன நடந்ததுங்கிறது தெரியல, ஆனால் ஒரு பெரிய அடக்குமுறையாக இன்னைக்கு இந்த பக்தவச்சல் ஆட்சி பொறுப்பு இல்லாமல் கட்டவிழ்த்து விட்டது வந்து இந்த இந்திய போராட்டமாக மாறுது. அதில் பெரியார் எடுத்த ஸ்டாண்டுக்கான ஒரு விஷயம் வந்து இந்த பின்னணி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அப்போ ஏன் பெரியார் அந்த பின்னணி எடுத்தாருன்னு சொன்னால், அன்னைக்கு அண்ணாவினுடைய கூட்டணி ஆட்சியில் ராஜாஜி வந்தார். ராஜாஜிக்கு வந்து ராசாசின்னு பேர் மாற்றினது, மூதறிஞர்னு பட்டம் கொடுத்ததெல்லாம் நம்முடைய கலைஞர் தான் பண்ணார். அதுவரை ராஜாஜிங்கிற ராசாசி ஆச்சு, அவருக்கு மூதறிஞர் பட்டம் கொடுத்து முரசொலியில் வந்து ராசாசின்னு போட்டோன்னே முரசொலியில் அச்சு கோக்கிற கம்பாசிடருக்கு ராஜாஜி ஒரு கடிதம் வர்றாரு, என்னுடைய பேர் ராஜாஜி தான், நீங்கள் எப்படி ராஜாஜின்னு அடுக்குங்க, ராசாசின்னு போடாதீங்க அப்படின்னு சொல்லி ராஜாஜி வந்து கடிதம் எழுதினார். அப்போ ராஜாஜி வந்து அண்ணாவை பயன்படுத்தி அவர் வந்து இந்த இங்கே கால் ஓடுறதுக்கு அவர் பார்த்தார். பெரியார் அதை புரிஞ்சுக்கிட்டு நீ உள்ள வரான்னு சொல்லி ராஜாஜியை வச்சு அந்த இது போய் எழுத்தார். ஆனால் அண்ணா என்ன பண்ணாருன்னு சொன்னால், ராஜாஜி வந்ததுக்கு அப்புறம் நேராக பெரியார் மலைக்கு வண்டியை விட்டு ராஜாஜியை கட்டி விட்டார். அப்போ என்னன்னா, நாங்கள் வந்து தேர்நிலவா மகது தேர்நிலவு முடிந்து விட்டது, ஆமாம் தேர்நிலை முடிஞ்சிச்சுன்னா பிரிஞ்சு போக வேண்டியதானே அப்படின்ட்டார் அண்ணா. இது வந்து ஒரு வரலாற்றில் வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் டேர்னிங் பாயிண்ட். இப்படி வந்து இன்னைக்கு பிஜேபிகிட்ட போய் எடப்பாடி பழனிசாமி சிக்கிக்கிட்டு மேல முடியாமல் நல்லா இன்னைக்கு இருக்கிறான். ஆனால் அவன் கண்ட்ரோல் வந்து பிஜேபி வந்து கையில் எடுத்துக்கிட்டான். இந்த கூட்டணிங்கிறது வந்து அமித்ஷா கூட்டணி, நியாயமாக அப்படி தான் சொல்லணும். இது வந்து எடப்பாடி கூட்டணிலாம் சொல்லக்கூடாது, அமித்ஷா கூட்டணிங்கிற சரியான லாங்குவேஜ். அப்போ இருக்கான். ஆனால் அண்ணா வந்து ராஜாஜியை பயன்படுத்துகிற அண்ணா நினைச்சார், இது காளி பெருங்காய டப்பா. ராஜாஜி பேசினார், இது காளி பெருங்காய டப்பா. இப்போ ஈவே ராமசாமியோட இருந்த பெருங்காயெல்லாம் போயிடுச்சு, இது வெறும் பெருங்காய டப்பா இருக்குது, அதனால் யாரும் பயப்படாதீங்க. இத்தனை நாளாக திராவிட இயக்கத்தை எடுத்தோன்னு நீங்கள் கூச்சப்பட்டீங்கன்னா, நீங்கள் ஓட்டுக்கு போடுறப்ப ஒரு கையை பூணில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் உதயசேரில் குத்துங்க. ராஜாஜி அதுக்காக ஒன்றையும் நீங்கள் இந்த இதை பண்ணணும் ஒரு கையில் அப்படின்லாம் சொன்னார். பெரியார் அப்படி தான் நினைச்சார். ஆனால் ரிசல்ட் வந்து மாறி போய் வரலாற்றில் வந்து ஒரு திருப்புமுனை வந்துருச்சு. ஏன் அந்த திருப்புமுனைக்கு அண்ணா உள்ளானார் அதை நம்ம பார்க்கணும்ல. அப்போ அண்ணாவோட இருக்கிற ஒரு நேர்மை அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் சமூகத்தினுடைய மெட்டீரியல் கண்டிஷன், இங்கே சமூகத்தில் நம்ம உருவாக்கி இருக்கிற உணர்வு தளங்கள் அந்த நோக்கி தான் இருக்கும். அது வலதுசாரி பார்வைக்கு திரும்பாது. அப்படி ஒரு மெட்டீரியல் சமூகத்தை வந்து பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு தளத்தை பெரியார் இயக்கம், சிவபெரியார் இயக்கம், திராவிட இயக்கம் உருவாக்கி வச்சிருந்ததால தான் இந்த கொள்கையை வச்சாதான் நம்ம மக்கள்கிட்ட போக முடியுதோ, ராஜாஜி கொள்கையை வச்சா மக்கள் தோக்கடிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்குறது இங்கே இருக்கிற மெட்டீரியல் கண்டிஷன். அந்த கண்டிஷன் தான் அண்ணாவை வந்து செயல்பட வச்சது. அப்போ இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், அதே மெட்டீரியல் கண்டிஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிற்கிது. உங்களுக்கு அதே மெட்டீரியல் கண்டிஷனை மீறி பிஜேபி வந்து இங்கே கால் வச்சிருந்தது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஆனால் இந்த கண்டிஷனை நம்ம தொடர்ச்சியாக சஸ்டெயின் பண்ணி ஆகணும். இதை நம்ம தொடர்ச்சியாக வந்து நீடிச்சாகணும். இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அவன் வந்து பேசுகிற இந்துத்துவ கொள்கை அப்படிங்கிறது வந்து காலாவதியான கொள்கை. அவன் இன்னைக்கு வந்து சமூக நீதிக்கு நாம் பணம் ஒதுக்குறேங்கிறான் பிஜேபி, பெண்களுக்கான திட்டங்களை கொண்டு வரங்கிறான், சுகாதார திட்டங்களை கொண்டு வரங்கிறான், குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வரங்கிறான். இதெல்லாம் என்ன திட்டங்கள்லாம்? இதெல்லாம் சனாதனத்துக்கு எதிர்ப்பான விஷயம் தானே. இதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தானே அவன் இருக்கான். ஆனால் இதுக்கு போக முடியாது. இன்னைக்கு அவனுடைய அஜெண்டா என்னன்னு சொன்னால், எல்லா சமூக மாற்றத்துக்கும் திரும்பி அவன் போக முடியாது. பெண்கள்கிட்ட போய் மனு தர்மம் இப்படி சொல்லுது, அதனால நீங்கள் பெண்கள்லாம் யாரும் படிக்கக்கூடாது, இதுதான் சாஸ்திரம் அப்படின்னு எந்த பிஜேபி காரணம் நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ நம்மளுடைய காலத்தில் வந்து சனாதன தர்மத்தை தீண்டாமல் இருந்திருக்கு, அது நியாயம்னு வந்து சொல்ல முடியுமா? இன்றைக்கும் வந்து ஜாதி ஆதரவாளனாக இருந்ததை விட ஜாதியெல்லாம் இன்றைக்கி இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி பிஜேபி யாரும் சொல்ல முடியுமா? ஜாதி சொல்ல அந்தந்த ஜாதிக்கு ஒரு தர்மம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதை உள்ளடக்கமாக வச்சுட்டு மாற்றி மாற்றி தான் அவன் பேச முடியும். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து எடுபடாத விஷயமா இருக்கு. இப்போ இன்றைக்கி அவனுக்கு வேண்டியது என்னன்னு சொன்னால், ஒன்று முஸ்லீம்களுடைய எதிர்ப்பு, இன்னொன்று வந்து பார்ப்பனியத்தினுடைய அரசியல் கட்டமைப்பு, ஆதிக்க கட்டமைப்பு. இந்த ரெண்டு தளத்தில் தான் அவன் வந்து இன்றைக்கி இந்த ராஷ்டிரத்தை நோக்கி இன்றைக்கி போயிட்டு இருக்கிற ஒரு போக்கு இன்னைக்கு இருக்குது. அதை நோக்கி தான் வந்து இன்றைக்கி எல்லா செயல்பாடுகள், அஜெண்டாஸ் எல்லாமே அதை நோக்கி நகர்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் பக்தி வேஷம் போட்டுட்டு நல்லா வந்து அவன் செஞ்சான் இப்படி செஞ்சான்னு சொல்கிற நேரத்தில் இந்த காந்தி கொலைங்கிறது மறக்கப்பட்ட கொலையை வந்து நான் இப்போ ஏன் காந்தி கொலை சொன்ன ஆர்எஸ்எஸோட ஏன்ப்பா எடப்பாடி நீ இப்போ கூட்டணி வச்சிருக்கேன்னு சொல்லி ஏன் மக்கள்கிட்ட கேட்கலாம்ல? இப்போ இந்த எத்தனை கொலை செஞ்சுருக்கீங்க பாப்பானுங்க வரலாற்றில். இவனே வந்து 2 கொலை செஞ்சுருக்கான். இவன்லாம் வந்து இந்த பார்ப்பனியங்கிறது வந்து இன்னைக்கு பல்வேறு ரூபங்களை தன்னை மாற்றிக்கிட்டு வர விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அப்போ இந்த பழைய காலத்தில் இந்த சம்பவங்கள்லாம் வைத்து இணைத்து மக்கள்கிட்ட கொண்டு போட்டு ஒரு பிரச்சாரத்துக்கு இதெல்லாம் இப்போ நம்ம பேசுறதே இல்லை. ஆர்எஸ்எஸ் காரன் தான் காந்தியை கொண்டாங்கிறத இப்போ நம்ம பேசுறது இல்லை, வேற மாதிரி அஜெண்டா போயிடுச்சு.
அதனால இந்த வரலாறு எல்லாம் வந்து திரும்ப இளைஞர்கிட்ட கொண்டு போனோம்னா அவனை வந்து தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நிறைவு செய்யறேன். ஏதாவது டிஸ்கஷனா பேசலாம்.